முன்னாடியிலேருந்து தான் ஜாஸ்தி மெசேஜ் வரும். எஸ், ஓகே. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், ஆமென். ஓகே, சரிங்க. ஸோ மெசேஜ் போகிறதுக்கு முன்பாக சில கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி. இப்போது நாங்கள் ஒரு ஐட்டம் நாங்கள் வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னால் அதை நாங்கள் செக் பண்ணி வாங்குகிறோமா? ஆமாம் இல்லைங்களா? எஸ். இப்போது என்னென்னத்தில் இது ஃபேக் இது வருதுங்க ஐட்டம்ஸு, எது ஒரிஜினலாக இல்லை, அநேக காரியங்கள் ஒரிஜினலாக இல்லை இல்லைங்களா? என்னென்ன விஷயங்க நீங்கள் பார்த்துருக்கீங்க? எது எது ஒரிஜினலாக இல்லாத காரியங்கள் நீங்கள் பார்த்துருக்கீங்க? ரைஸ் இல்லைங்களா? ரைஸில் பிளாஸ்டிக் ரைஸ் வந்துட்டுருக்கு. எக் ஃபிஷ், ஆமாம், கேபேஜ், எஸ். வேறு என்னங்க? வேறு என்னெல்லாம் இந்த ஒரிஜினலாக இல்லாமல் இருக்கிற விஷயங்க பார்த்துருக்கீங்க? டேப்லெட்ஸ், கடைக்கு போய் வாங்குறவங்க தான் சொல்கிறாங்க. எப்படி உங்களுக்கு எப்படி தெரிய வருது அது ஒரிஜினல் இல்லை அப்படின்னு சொல்லி? டேஸ்ட் பார்க்கும்போதா, ஃபீல் பண்ணும்போதா? இப்போ ஒரு பெரிய பிரச்சனை நடந்துச்சு, பன்னீர் அது ஒரிஜினல் இல்லை அப்படின்னு சொல்லி அநேக இடத்துல பெங்களூரில் ரேட் பண்ணாங்க. அதில் ஆல்மோஸ்ட் 200-300 ரெஸ்டாரண்ட்ஸில் அவங்க கண்டுபிடிச்சாங்க பன்னீர் அங்கே வச்சுட்ருக்கிறது அது ஒரிஜினலே இல்லை அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி அநேக விஷயங்கள் இருக்குது. ஆனால் நிறைய பேர் சாப்பிட்ருக்காங்க, ஸோ தெரியல அவங்களுக்கு இல்லைங்களா? ஸோ நோட்டு கூட ஃபேக் நோட்ஸ் இருக்குது இல்லைங்களா? எப்படி கண்டுபிடிக்கிறோம்? என்ன பார்க்குறீங்க? அதான் அந்த லைட்டில் வச்சு இல்லைங்களா, கொஞ்சம் வெளிச்சத்தை வச்சு அந்த இதெல்லாம் நாங்கள் பார்க்குறோம், நோட் பண்ணுறோம். இது இருக்குது, இது இல்லை, இது இருக்குது, இது இல்லை அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்த்து நாங்கள் கண்டுபிடிக்கிறோம். ஆமாம் இல்லைங்களா? எஸ், ஓகே. அதே போல் கடைசி நாட்களில் நாங்கள் வாழும்போது கர்த்தருடைய வார்த்தை எது உண்மை, எது பொய், எது ஃபேக், எது ஒரிஜினல் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆமாம் இல்லைங்களா? ஹல்லேலூயா. ஸோ கடைசி நாட்களில் நாங்கள் எப்படி வாழணும், எப்படி நாங்கள் பத்திரமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நாங்கள் பார்க்கலாம். சரிங்களா? ஆயத்துங்களா? ஓகே, சரி. 1 யோவான் 2ஆம் அதிகாரம், 1 John chapter 2 verse 18 to 29, 18ஆம் வசனத்திலிருந்து 29ஆம் வசனம் வரை ஒன்றொன்றாக நாங்கள் பார்த்துட்டு போகலாம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து 29ஆம் வசனம் வரை ஒன்றொன்றாக நாங்கள் வாசிட்டு நாங்கள் போகலாம். ஓகே, தொடர்ந்து வாசிங்க. அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள், ஆகிலும் அவர்கள் நம்முடையவர்களாய் இருக்கவில்லை. நம்முடையவர்களாய் இருந்தார்களானால் நம்முடனே நிலைத்திருப்பார்களே. எல்லாரும் நம்முடையவர்கள் அல்லவென்று வெளியாகும்படிக்கே பிரிந்து போனார்கள். நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். சத்தியத்தை நீங்கள் அறியாததினால் அல்ல, நீங்கள் சத்தியத்தை அறிந்திருக்கிறதினாலும் சத்தியத்தினால் ஒரு பொய்யும் உண்டாயிராது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறதினாலும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். சரி, இவ்வளோ தூரம் படிச்சிருக்கோம். என்ன புரிஞ்சிச்சுங்க? நான் வேற படித்தோம், இவ்வளோ தூரம் படித்தோம், என்ன புரிஞ்சிச்சுங்க? என்னென்ன பாயிண்ட்ஸ் சொல்லுங்கள், என்ன புரிஞ்சிச்சுங்க? இது கடைசி காலம், முதலாவது பாயிண்ட். இது கடைசி காலம். நெக்ஸ்ட் என்னங்க? அந்தி கிறிஸ்து வருகிறார் என்று ஆல்ரெடி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றதும் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னு சொல்லி அது இருக்கு. அடுத்தது என்னங்க பார்த்தோம்? அட்லீஸ்ட் இப்பனா பாருங்களேன். யாரை பத்தி பேசுறோம் அந்த இடத்துல? சில பேர் நம்ம கூடவே இருந்தாங்க, ஆனா இருக்கிறாங்க, ஆனா இல்லை இல்லைங்களா? அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க? பிரிஞ்சு போயிட்டாங்க. ஸோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்குள்ளாக இருக்கல அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பிரிஞ்சு போகிறாங்க இல்லைங்களா? அதுக்கப்புறம் அடுத்தது நாங்கள் என்ன வாசிச்சோங்க? உங்களுக்கு உண்மை பரிசுத்த ஆவியினால
அபிஷேகம் பெற்று சகலத்தையும் ஸோ முதலாவது விஷயம், நாங்கள் இந்த கடைசி நாட்களில் வாழணும், கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம் ஜீவிக்கணும் அப்படின்னு சொன்னால் என்ன இருக்கணுங்க? அபிஷேகம் இருக்கணும். ஹல்லேலூயா. அபிஷேகம் இருந்து அதில் தெரிகிற உண்மையை வைத்து தான் நாங்கள் என்ன பண்ண முடியும்? நம்மளை பாதுகாத்துக்க முடியும். ஆமென். ஏன்னா அநேக பேர் ஏமாற்றுக்காரர்கள் இருக்கிறாங்க. ஆனால் அதுலேருந்து நாங்கள் பாதுகாத்துக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா என்ன தேவைங்க? அபிஷேகம் தேவை. பக்கத்துக்கு சொல்லுங்க, அபிஷேகம் தேவை அப்படின்னு சொல்லுங்க. எஸ், யார் அந்த அபிஷேகம்? அப்படி அபிஷேகம் தேவை இல்லைங்களா? அதுவும் அந்த அபிஷேகம் வரும்போது என்ன ஆகுதுங்க? ஆவியானவர் என்ன பண்றாருங்க? சகலத்தையும் அறிவிக்கிறார். ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறாருங்களா? இருக்கிறாரு இல்லைங்களா? அப்போ நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் அவர் என்ன பண்ணுறாருங்க? உணர்த்துறாரு. அதுதான் நாங்கள் தப்பு செய்யும்போது நம்மளுக்கு மனசு கஷ்டமாகுது இல்லைங்களா? நீங்கள் கேட்கலாம், சில பேர் தப்பு பண்ணி அவங்க அது எப்படி தான் அவங்க ராத்திரி தூங்குறாங்க, அது எப்படி தான் சாப்பாடு இறங்குது? ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் அப்போ உணர்த்துறதுக்கு யாருமே இல்லை. அப்போ அது தப்புன்னு கூட அவங்களுக்கு தெரியாது இல்லைங்களா? நாங்கள் எவ்வளோ கொடுத்து வச்சோங்க இல்லைங்களா? ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறாரு, நம்மளை அபிஷேகத்து இருக்கிறாரு, ப்ளஸ் நம்மளுக்கு என்ன பண்ணுறாருங்க? எல்லா உண்மைகளையும் நம்மளுக்கு கூட இருந்து சொல்லி கொடுக்குறார். ஹல்லேலூயா. ஸோ கடைசி காலங்களில் நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம் ஜீவிக்கணும் அப்படின்னு சொன்னால் என்ன தேவைங்க? அபிஷேகம் தேவை, முக்கியமானது. அனாயிண்டிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இந்த இது அப்படியே கையில் வச்சுக்கோ, ஒரு பக்கம் அப்படி கை வச்சுக்கோங்க சரிங்களா? எஸ், 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 1 John chapter 4 verse 1. பிரியமானவர்களே, உலகத்தில் अनेक கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றியிருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள். ஆமென். என்னென்ன விஷயங்க இங்க? உலகத்தில் அநேகம் கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றினார்கள். நீங்க என்ன பண்ணுங்க? எல்லா ஆவிகளையும் நீங்க நம்பாதீங்க. எல்லா ஆவிகளையும் நீங்க என்ன பண்ணாதீங்க? நம்பாதீங்க. எப்படி நாங்க பண்ணோம்? என்ன பண்ணாங்க? அந்த ஆவிகளை தேவனால் உண்டானவைகளோ அப்படின்னு சொல்லி நாங்க என்ன பண்ணாங்க? சோதித்து அறிவிக்கணும். அது எப்படி நாங்க சோதித்து பார்க்க முடியும்? அந்த பகுத்தறிவு எப்படி வருங்க? பரிசுத்த ஆவியானவர் நம்மளை எந்த பக்கம் வழி நடத்துவாருங்க? கர்த்தருடைய வார்த்தைக்கு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம் அவங்க பேசுறாங்களா இல்லையான்றது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஆமா இல்லைங்களா? கரெக்டுங்களா? நாங்க இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்குறேன். ஞானஸ்தானம் சரிங்களா? பழைய ஏற்பாடில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஞானஸ்தானம் நடந்துச்சு, தெரியுங்களா? எப்படி ஆச்சுங்க? செங்கடலை 2ஆ பிழிந்த போது அவங்க நடந்தாங்க. என்ன இருந்துச்சுங்க? மேலே மேகஸ்தம்பம் இருந்ததுனால அவங்களுக்கு ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டாங்க சரிங்களா? அது பழைய ஏற்பாட்டில் காமிச்சாங்க. இப்போ அதே போல் நீங்களும் ஒரு மேகஸ்தம்பம் இல்லை ஒரு இது வச்சுட்டு ஜெபித்துட்டு அது உள்ள நடந்தீங்கன்னா நீங்கள் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டீர்களா? இல்லை இல்லைங்களா? அதனால தான் ஏசப்பா அவர் ஞானஸ்தானம் எடுத்தார். நம்மளுக்கு ஒரு உதாரணத்தை கொடுக்க அவர் ஞானஸ்தானம் எடுத்து இப்படி தான் நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு இல்லைங்களா? ஸோ ஒவ்வொரு காரியத்தையும் நாங்கள் என்ன பண்ணாங்க? பகுத்தறிவு இருக்கணும். இப்படி இருக்கு, சில பேர் சொன்னாங்க ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் இருக்கு, அதனால நாங்கள் இப்படி செய்கிறோம். ஆனால் நாங்கள் கர்த்தருடைய வேதத்தின் பிரகாரம் நாங்கள் பார்க்கும்போது அது தவறு என்று நம்மளுக்கு தெரியுது. ஹல்லேலூயா. அபிஷேகம் மாத்திரம் இருந்தால் போதாது, அடுத்தது நெக்ஸ்ட் என்ன பண்ணாங்க? ஆவியானவர் வெளிப்படுத்தும் போது எங்கே போனாங்க? கர்த்தருடைய வார்த்தைக்கு நாங்கள் போனோம். பிரச்சனை என்னன்னா அபிஷேகம் பெற்றுக்கொள்ளுகிறோம், நெக்ஸ்ட் எதனா பிரச்சனை ஆச்சுன்னா நாங்கள் வேறு மெசேஜ் யார் கொடுக்குறாங்க அவங்கள கேட்டு பார்க்குறோம். இவர் சொன்னால் கரெக்டாக இருக்கும், இவர் கரெக்டாக சொல்லுவார், இவங்க தான் கரெக்டாக சொல்கிறாங்க அப்படின்னு நாங்கள் என்ன பண்ணுறோங்க?
நாங்கள் வேறவங்கள நாங்கள் தேடுறோம். ஆனால் ஆவியானவர் எங்கே வழி நடத்துவாருங்க? வேதத்துக்குள்ளே, வார்த்தைக்குள்ளே வழி நடத்துவார். ஹல்லேலூயா. ஸோ நாங்கள் கடைசி காலங்களில் நாங்கள் என்ன பண்ணோங்க? வேதத்தை நாங்கள் வாசிக்கணும். இது வாசித்தா தான் நம்மளுக்கு பகுத்தறிவு உண்டாகும். பகுத்தறிவு இல்லைன்னா நம்மளுக்கு நாங்கள் அதில் விழுந்துடுவோம். அவன் சொல்லுகிற விஷயத்தில் நாங்கள் விழுந்துடுவோம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் என்ன பண்ணுங்க? பத்திரமா நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் வாசிக்கணும். நான் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், அவங்க என்ன ஒரு குரூப் டீம் இருக்குது. அவங்க என்ன பண்ணாங்க? பைபிள் எவ்ரிடே, ஒவ்வொரு நாளும் அவங்க என்ன பண்ணாங்க? 20 நிமிஷம் ஆன்லைனில் வராங்க, எல்லோரும் வந்து பைபிள் படிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அவங்களுடைய வேலைக்கு போயிடுறாங்க. அவங்க ஒரு மாதமாக இது செஞ்சாங்க. அந்த ஒரு மாதத்தில் அவங்க அவ்வளோ ஆசீர்வாதம் உண்டாச்சுங்களா. ஒன்று சேர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை படித்ததுனால அவளுக்கு அவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கான். சில நேரத்தில் அது வாசிக்கும் போது கர்த்தர் அந்த நாளைக்கு என்ன பிரச்சனை இருக்குதுன்னு கூட வெளிப்படுத்துகிறாராம். ஹல்லேலூயா. ஸோ கர்த்தருடைய வார்த்தை நாங்கள் படிக்க படிக்க கர்த்தர் என்ன பண்ணுவாருங்க? நம்மளுக்கு வெளிப்படுத்திகிட்டே இருப்பார். ஆமென். இந்த கடைசி நாட்களில் என்ன முக்கியங்க? கர்த்தருடைய வார்த்தை முக்கியம், ரொம்ப முக்கியமானது. 1 யோவான் 2ஆம் அதிகாரம், திருப்பி அதுக்கே போகலாம். எங்கே ஸ்டார்ட் பண்ணுமோ அங்கே போகலாம். இல்லை 22 22ஆம் வசனத்தை நான் வாசிக்கலாம். இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்கிறவனே அல்லாமல் வேறு யார் பொய்யன்? பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவனே அந்தி கிறிஸ்து. யாருங்க அந்தி கிறிஸ்து? பிதாவையும் குமாரனையும் எப்படி மறுதலிக்கிறாங்க? தேவன் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, யாருன்னா ஒருத்தர் தேவன் இல்லைன்னு சொன்னாலும் அவங்க என்ன பண்ணுறாங்க? மறுதளிக்கிறாங்க. அவங்க அந்தி கிறிஸ்துவானவர்கள். அந்தி கிறிஸ்துனா என்னங்க? யாரு பிதாவையும் குமாரனையும் மறுதளிக்கிறாங்களோ அவங்க தான் அந்தி கிறிஸ்து. சரிங்களா? சரி, அப்படியேப்பட்டவங்க கிட்ட நாங்கள் என்ன பண்ணுங்க? பத்திரமா இருக்கணும். அவன் சில விஷயங்கள் சொல்கிற விஷயங்கள் கேட்டாக்கா, ஓ ஆமாவா இப்படியெல்லாம் இருக்கா அப்படி பார்க்கும்போது அது தவறாக இருக்கும். ஆமென். ஸோ நாங்கள் என்ன பண்ணுங்க? பத்திரமா இருக்கணும். ஹல்லேலூயா. அடுத்ததுங்க, குமாரனை மறுதலிக்கிறவன் பிதாவை உடையவன் அல்ல, குமாரனை அறிக்கையிடுகிறவன் பிதாவையும் உடையவனாய் இருக்கிறான். 24ஆம் வசனம் வாசிங்க. ஆகையால் ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருக்க கடவது. ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருந்தால் நீங்களும் குமாரனிலும் பிதாவிலும் நிலைத்திருப்பீர்கள். ஆமென். அடுத்த வசனங்க. நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். ஹல்லேலூயா. நாங்கள் அபிஷேகத்தில் நிறைந்து ஆவியானவர் வழி நடத்துகிற விஷயத்தில் நான் பார்த்து கர்த்தருடைய வார்த்தையில் நாங்கள் பலன் பட்டணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு என்னங்க நிச்சயப்படுத்தி இருக்காங்க? கர்த்தர் நித்திய ஜீவன். நித்திய ஜீவன் கர்த்தர் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காருங்க? வாக்கு தத்தமாக கொடுத்துருக்காரு. ஆனால் அதுக்கு முன்னாடி என்னங்க? அந்த வாக்கு தத்துவத்துக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காங்க? அபிஷேகம் கண்டிப்பாக இருக்கணும், இல்லைங்களா? அடுத்ததாக ஆவியானவர் வழி நடத்தணும். 3வது கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம் நாங்கள் நடக்கணும். இது இருக்கும்போது தான் நம்மளுக்கு என்ன பண்ண முடியுங்க? 4வது நித்திய ஜீவன். ஸோ கடைசி நாட்களில் கிருபை பெருகும், ஆனால் வேற என்ன பெருகுங்க? பாவமும் பெருகும். பாவம் செய்கிறவன் பாவம் செய்துட்டே இருக்கட்டும், ஆனால் பரிசுத்தம் செய்கிறவங்க இன்னும் பரிசுத்தம் ஆகட்டும், இல்லைங்களா? அதுதான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. எல்லா பாவமும் பண்ணா ரொம்ப எவ்வளோ சந்தோஷமா இருக்கான். அவனுக்கு கொண்டு பெரிய பங்களா இருக்கு, கார் இருக்கு, எல்லாமே வருது. அது எப்படி? நான் கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம் இருக்கிறேன், உண்மையா இருக்கிறேன், ஆனால் எனக்கு ஏன் இதெல்லாம் கிடைக்க மாட்டேங்குது? கேட்டிருக்கோமா? சொல்லியிருக்கோமா? அது எப்படி இவங்க இப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் அதுக்கு ஒரு பதில் இருக்கு, சரிங்களா? சரி, அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்குறேன். நான் எதுக்கு வேலைக்கு போகிறோம்? எதுக்காக சம்பாதிக்கிறோம்? எதுக்காக?
நான் பாஸ்டர் நீங்களும் வேலைக்கு போகிறீங்க, உங்களுக்கு தெரியாதா? இல்லை, நீங்கள் எதுக்கு போகிறீங்க நான் கேட்குறேன். தேவைக்காக ஃபுட், வீடு, சாப்பாடு, துணிமணி, ஆமாம், எஜுகேஷன், எஸ், படிப்பு, வேறு என்னங்க? பசங்களை பார்த்துக்கணும். அம்மா அதில் பங்கு எடுத்து நாங்கள் என்ன பண்ணோங்க, சேவிங்ஸ் வைக்கணும், சேரிட்டி கொடுக்கணும் இல்லைங்களா? ஸோ இதுக்கெல்லாம் நம்ம, ஆனால் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னு மத்தேயு 6ஆம் அதிகாரத்துக்கு போகலாம். மத்தேயு 6ஆம் அதிகாரத்துக்கு. வேலை இல்லைன்னா இருக்க முடியுங்களா? ஐயோ, வேலை போயிடுச்சுன்னா என்ன ஆகுறது? 25ஆம் வசனத்திலேருந்து நான் வாசிக்கலாம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து. Matthew chapter 6 and verse 25 onwards. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? திருப்பி அந்த 2 வசனம் 25, 26 வாசிக்கலாம். லெட்ஸ் ரீட். எஸ், எல்லாரும் சேர்ந்து சத்தமா. ஹல்லேலூயா. ஆகாரத்துக்குன்னு எது முக்கியங்க? ஜீவன். எதுக்காக ஜீவன் முக்கியம்? நித்திய ஜீவன். 2வது என்னங்க? உடையை காட்டிலும் சரீரம் விசேஷித்தது. ஏன்? ஏன்னா இது கர்த்தருடைய ஆலயம். 2 இம்பார்ட்டன்ட் விஷயங்க. ஃபர்ஸ்ட் என்னங்க? நித்திய ஜீவன் நாங்கள் ஃபஸ்ட்டு வைக்கணும், சாப்பாடுக்கணும். ஆமாம் இல்லைங்களா? நெக்ஸ்ட் என்னங்க முக்கியம்? உடைக்குன்னா நாங்கள் இந்த சரீரத்தை நாங்கள் அதுக்கு மேலாக நான் பார்த்துக்கணும். ஏன்னா இது கர்த்தருடைய ஆலயமாக இருக்குது. இந்த 2 விஷயம் நாங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த 2 விஷயம் நாங்கள் புரிந்து கொள்ளும் போது இந்த கடைசி நாட்களில் என்ன பண்ணுறாங்க? அங்கே போய் சாப்பிட்லாமா, இங்கே ட்ரை பண்ணலாமா, காத்தால 3 மணிக்கு ஏஞ்சி 5 மணி பிரியாணி சாப்பிடலாமா? அதே நேரத்தில் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த மந்த் சர்வீஸ் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது என்ன ஆச்சுங்க? அதனால தான் வார்த்தை சொல்லுது, ஆகாரத்துக்குன்னும் ஜீவன் முக்கியம். நித்திய ஜீவன் உங்களுக்கு முக்கியமா? எந்திரிச்சு நிச்சயமா வருவீங்க. ஹல்லேலூயா. எப்போ ஒரு தடவை தான் நாங்கள் பிரியாணி சாப்பிட போகிறோம். மாதத்தில் ஒரு தடவை தானே மார்னிங் சர்வீஸ், டெய்லியாக கூப்பிட்றோம். கர்த்தருடைய வார்த்தை பாருங்கள் எவ்வளோ உண்மையாக இருக்குது இல்லைங்களா? கடைசி நாட்களில் நம்மளை என்ன பண்ணுறாங்க? திசை திருப்பி என்ன பண்ணுறாங்க? பரவாயில்ல, ஒரு தடவை தான், இது ஒரு தடவை தான், பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நம்மளை என்ன பண்ணாங்க? திசை திருப்புறான். ஆனால் நாங்கள் என்ன பண்ணக்கூடாது? அதன் பிரகாரம் ஜீவிக்கக்கூடாது. ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க, மேஸ்லோஸ் தியரி அப்படின்னு சொல்லி, அது பிஸ்னஸ் ஸ்கூல்ஸ்லாம் சொல்லி தருவாங்க. அதில் நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் எந்த ஊரில் இருந்தாலும் உங்களுக்கு இந்த 5-6 விஷயங்கள் இது இருந்தால் தான் நீங்கள் இப்படி இருப்பீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரிசர்ச் அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ மேஸ்லோஸ் தியரி ஆஃப் நீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அதில் முதலாவது காரியம் சாப்பாடு, தங்குறதுக்கு இடம். இந்த விஷயங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் அதுதான் நீங்கள் பார்ப்பீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது அந்த விஷயம். அது ஆன பிறகு தான் நெக்ஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி, கம்யூனிட்டி, அதுக்கப்புறமா செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுனா படிப்படியாக மேலே போகுது. ஆனால் பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தை அது ஆப்போசிட்டாக இருக்குது. எடுத்த உடனே நித்திய ஜீவன். சாப்பாடு இல்லைப்பா முக்கியம், உனக்கு நித்திய ஜீவன் தான் முக்கியம். உடல் முக்கியம் இல்லை, சாரி, உடை முக்கியம் இல்லை, உடல் முக்கியம். ஏன்னா சரீரம் முக்கியம். எதுக்காக? ஏன்னா கர்த்தருடைய ஆலயம். அங்கேருந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோன்னு சொன்னால், நீங்கள் பாருங்கள் அந்த வசனத்தை நீங்கள் வாசிச்சுட்டு வரும்போது
31ஆம் வசனம் 32ஆம் வசனம் வாசிங்க. இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். யார் தேடுறதுங்க? அஞ்ஞானிகள் அப்படின்னு சொன்னா என்னங்க அஞ்ஞானிகள்? உலக பிரகாரமான ஜனங்களுக்கு அதுதான் அவங்களுக்கு முக்கியம். ஆமா இல்லைங்களா? கல்யாணத்துக்கு போகலாமா? மேக்கப் இல்லாத ஷூ எப்படி வெளியே கால் வைக்க முடியாது. இந்த துணி போன தடவை தான் போட்டேன், நாங்கள் வேறு இடத்துக்கு தான் போகிறோம். இல்லை, அங்கேருந்து யாருன்னா இங்கே வந்து பார்த்தாங்கன்னா இது பழைய துணி ஆகிடும், புது துணி வாங்கணும். சில பேர் சொல்லலாம் கபோர்ட் ஃபுல்லாக துணி இருக்குது ஆனால் எதுவும் புதுசு இல்லை, அதனால புது துணி வாங்க. அவங்களுக்கு என்னங்க அந்த உலக பிரகாரமான ஆசைகள். ஆனால் நம்மளுக்கு என்னங்க முக்கியம்? நித்திய ஜீவன் முக்கியம். நித்திய ஜீவன் நம்மளுக்கு முக்கியம் அப்படின்னு சொன்னால் நாங்கள் ஃபஸ்ட்டு யாரை தேடுவோங்க? அவரை தேடும் போது ஆவியானவர் நம்மளே அபிஷேகிப்பார். அபிஷேகத்த உடனே நாங்கள் என்ன பண்ணுவோம்? இன்னும் அதிகமாக கர்த்தருடைய வார்த்தையில் நாங்கள் தியானிப்போம், அதில் நிலைத்து நிற்போம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்னங்க? நித்திய ஜீவன் நம்மளுக்கு அவர் ஒரு வாக்கு தத்தமாக கொடுத்துருக்காரு இல்லைங்களா? அந்த வாக்கு தத்தம் நம்மளுக்கு பெற்றுக்கொள்ளலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளோ பேருக்கு அந்த வாக்கு தத்தம் தேவை இல்லைங்களா? கடைசி நாட்கள் இன்னும் ரொம்ப மோசமாக இருக்கும். இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே நியாயம் நீதி நேர்மை அப்படின்னு சொல்லி நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா அது கிடைக்காது. என்ன இந்த உலகம் இப்படி ஆயிட்டிருக்கு? கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம் ஆயிட்டிருக்கு. கர்த்தருடைய வார்த்தையில் என்ன சொல்லுதுங்க? நான் சொன்னது போல பாவம் செய்கிறவன் அவன் செய்யட்டும், நீ அவனை நியாயம் தீர்க்காத. பரிசுத்தமாக இருக்கிறவன் பரிசுத்தமாக இருக்கட்டும், நீயும் என்ன பண்ண? பரிசுத்தமாக இரு. தேடி போகாத. நான் போய் எப்படின்னா நான் திருத்தணும் இல்லை, அது கர்த்தருடைய காரியம். ஜெபிக்க வேண்டியது நம்மளுடைய காரியம். ஹல்லேலூயா, ஆமென். ஸோ அடுத்தது 33ஆம் வசனத்தை நான் வாசிக்கலாம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் ஆ, அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ராஜ்யம் அதனுடைய நீதியும். நீதியை நீங்கள் என்ன பண்ணுங்க? கண்டு அடையுங்கன்னு சொன்னாங்களா? நீங்கள் தேடும் போது கர்த்தர் என்ன பண்ணுறாரு? உங்களுக்கு வேற எல்லாத்தையுமே கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குறாரு. ஹல்லேலூயா. அந்த டைரெக்ஷனில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னு சொன்னாலே கர்த்தர் என்ன பண்ணுறாருங்க? ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு. ஹல்லேலூயா. நீங்கள் அந்த இடத்துல நீ போய் அங்கே நின்றுட்டு கொடி எடுத்து முடிச்சிட்டேன் அப்படின்னு காமிக்கும் போது பிளெஸிங் கொடுக்குறேன்னு இல்லை, அந்த பக்கம் நீ போகும்போதே உனக்கு அந்த ஆசீர்வாதம் உண்டாகுது. ஹல்லேலூயா. அந்த குஷ்டரோகிகள் 10 குஷ்டரோகிகள் என்ன ஆச்சுங்க அவங்களுக்கு? கர்த்தர் என்ன சொன்னாருங்க? நீ போய் ஆசாரியனை போய் நீ பாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. விசுவாசத்தோடு கூட அவங்க போகும்போது அவங்களுக்கு என்ன ஆச்சுங்க? சுகம் பெற்றுக்கொண்டாங்க. அந்த டைரெக்ஷனில் போகும்போது அவங்களுக்கு அந்த சுகம் உண்டானது. ஹல்லேலூயா. ஆனால் பாருங்க, திருப்பியும் கர்த்தரிடத்தில் அந்த டைரெக்ஷனில் வரும்போது என்ன ஆச்சுங்க? பரிபூர்ணம் அடைந்தார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ராஜ்யமும் அது நீதியும் நீங்கள் தேடும் போது உங்களுக்கு இவைகள் எல்லாம் உங்களுக்கு என்ன ஆகுங்க? கொடுக்க. என்னென்ன கொடுப்பாரு கர்த்தர்? அதுக்கு முன்னாடி என்ன வாசித்தோம்? சாப்பாடு, துணிமணி, வீடு, என்னென்ன தேவையோ கர்த்தர் நம்மளுக்கு நிச்சயமாக கொடுப்பார். ஹல்லேலூயா. ஸோ காத்தில் யாரை தேடினாங்க? ஆமென். அவருடைய ராஜ்யத்தை நாங்கள் தேடுவோம். கடைசி நாட்களில் இது முக்கியம். சில நேரத்தில் நாங்கள் என்ன பண்ணுவோம்? நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம், ஆனால் நாங்கள் முடிக்க மாட்டோம், இல்லை தொடர்ந்து நாங்கள் செய்ய மாட்டோம். ஆனால் நாங்கள் இந்த நேரத்தில் கர்த்தர் நம்மளுக்கு ஞாபகப்படுத்துகிறார். நீ தொடங்கியிருக்கலாம், நடுவில் விட்டுட்ட, இப்போ திருப்பியும் நீ தொடங்கு அப்படின்னு கர்த்தர் நம்மளுக்கு ஞாபகப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. ஸோ நாங்கள் என்ன பண்ணுங்க? கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம் நாங்கள் ஜீவிக்க வேண்டும். மார்க் 13ஆம் அதிகாரம் 22, 23. மார்க் சாப்டர் 13 verse 22 and 23. ஏனெனில் கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். நீங்களோ எச்சரிக்கையாயிருங்கள், இதோ எல்லாவற்றையும் முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். ஹல்லேலூயா. முன்பதாகவே உனக்கு. எஸ். அப்பா நீ வந்து சொல்லக்கூடாது, நீங்கள் சொல்லலை, நீங்கள் சீட்டிங் பண்ணிட்டீங்க அப்படியெல்லாம் நீங்கள் சொல்ல முடியாது. கர்த்தருடைய வார்த்தை
ஆல்ரெடி சொல்லியாச்சு, உங்களுக்கு அது எழுதியும் கொடுத்தாச்சு. இதுக்கு மேலே நீங்கள் அதன் பிரகாரம் நடக்கலைன்னா யாரோட தப்புங்க? நம்மளுடைய தப்பு. நம்மளுடைய தப்பு ஆன பிறகு அதுக்கப்புறம் கர்த்தர் என்ன பண்ணிடுவாருங்க? விட்டு, சரிப்பா இதுதான் உனக்கு பிடிச்சிருக்கா, சரி நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். அதனால தான் அந்த வசனம் ரொம்ப பயங்கரமான ஒரு வசனம். கர்த்தர்கிட்ட நாங்கள் போகும்போது அந்த நியாய தீர்ப்பு நாளில், தேவனே உங்கள் நாமத்தினால நான் பேய்களை ஓட்டினேன், நான் வியாதிகளை குணமாக்கினேன் அப்படின்னு சொல்லி நாங்கள் லிஸ்டெல்லாம் சொல்லிட்டு வந்தோடனே லாஸ்ட்டில் அவர் என்ன சொல்வாருங்க? நான் உன்னை, பயமாக இருக்கு அந்த வசனம் கேட்கும் போது இல்லைங்களா? எல்லாமே செஞ்சுட்டு நீங்கள் ஃபுல் நம்ம லைஃப்பெல்லாம் நாங்கள் சர்ச்சில் இருந்துட்டு ஹெவன் போகலன்னா என்ன பிரயோஜனங்க? இல்லைங்களா? ரொம்ப கஷ்டமான விஷயம். அதனால் நாங்கள் இந்த கடைசி நாட்களில் நாங்கள் பத்திரமா இருக்கணும். கள்ள தீர்க்கதரிசிகள் கேட்குறது நல்லா இருக்கும், இனிமையாக இருக்கும். சில பேர் சொல்கிறாங்க, நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகு கர்த்தர் வேறெல்லாம் பார்த்துக்குவார். ஜெபிக்கலையா? பரவாயில்ல, கர்த்தர் மன்னிக்கிற தேவன். வேதம் வாசிக்கலையா? கர்த்தரும் நேசிக்கிற தேவன். உன் கஷ்டம் புரிஞ்சுப்பாரு. ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோம்? அப்படியா, ரொம்ப நல்லா இருக்கே, இது எதுவுமே பண்ணாத நம்மளுக்கு சேலரி வருது அப்படின்ற மாதிரி. ஜெபிக்கிறதுவானா, வேத வாசிக்கிறதுவானா, கர்த்தர் நேசிக்கிறார் இல்லையா, என்னை பார்த்துக்குவார், என்ன ஆனாலும் அவர் பார்த்துக்குவார். சில பேர் சொன்னோம், பிரதர் நான் ப்ரேயர் பண்ணதெல்லாம் நான் மனசுலேயே நான் ப்ரேயர் பண்ணுவேன். கர்த்தர் அப்படியே அங்கேயே கர்த்தர் கூட, ஏன்னா இது ஆலயம் இல்லையா, ஆவியான உள்ளே இருக்கிற அங்கேயே பேசிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுதுங்க? கேளுங்கள், யோசியுங்கள், கொடுக்கப்படும்னு சொல்ல இல்லைங்களா? கதவு முன்னாடி நில்லுங்கள், கதவு திறக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கான். தட்டுங்கள், திறக்கப்படும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்னங்க? தேடுங்கள். ஹல்லேலூயா. ஸோ எல்லா இடத்துலையும் நாங்கள் என்ன பண்ணோங்க? ஆக்ஷனில் நாங்கள் செய்யணும். நாங்கள் இருக்கிற இடத்துல இருந்தாக்கா நம்மளுக்கு கிடைக்காது. ஆனால் இந்த காலகட்டத்தில் கடைசி நாட்களில் என்ன பண்ணுறாங்க? பரவாயில்லப்பா, நினச்சதெல்லாம் உனக்கு நடக்கட்டும். நாங்களே சில பேர் சொல்லியிருக்கோம் இல்லையா, நிச்சயமா நீ நினச்சதெல்லாம் நடக்கும், நீ கவலைப்படாத. ஆமாம்பா, கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுதுங்க? கேளுங்கள், கொடுக்கப்படும். நாங்கள் என்னத்தை கேட்கணுங்க? பகுத்தறிவு கேட்கணும், அபிஷேகத்தை கேட்கணும். ஸோ தட் ஆவியானவர் நம்மளே வழி நடத்துவார், எல்லா உண்மைகளையும் நம்மளுக்கு சொல்லிக் கொடுப்பார். அல்லேலூயா. முக்கியமானது ஏன்னா அந்த அபிஷேகம் வந்துட்ட பிறகு பாருங்க, அதில் இருக்கிற ஆசீர்வாதம் பாருங்க. 1 சாமுவேல் 24 அதிகாரம் 6 வசனம். 1 Samuel chapter 24 and verse 6. வேறவங்க பாருங்க, அவன் தன் மனுஷரை பார்த்து, கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல் என் கையை போடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக, அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லி. என்னங்க நீங்க என்ன பண்ணக்கூடாதுங்க? அபிஷேகம் அவங்க மேல என்ன பண்ணக்கூடாதுங்களா? கையை. நீங்க அபிஷேகம் பட்ட பிறகு வேற யாருன்னா அது செஞ்சாங்களா என்ன அவங்க? கர்த்தர் சும்மா இருப்பாரா? இல்லை. கர்த்தர் நம்மளுக்காக யுத்தம் செய்வார். ஹல்லேலூயா. அப்படி இருந்தாக்கா நிச்சயமா கர்த்தர் நம்மளுக்கு என்ன பண்ணுவாருங்க? யுத்தம் செய்வார். கடைசி நாட்களில் கர்த்தர் நம்மளுக்கு யுத்தம் செய்யணுமா? நாங்கள் என்ன பண்ணுங்க? அபிஷேகப்பட்டவங்க பற்றி நீங்கள் பேசாதீங்க, கர்த்தர் பார்த்துக்கிட்டோம். கடைசி நாட்களில் அநேக காரியங்கள் நடக்கும். ஆனால் நாங்கள் என்ன பண்ணக்கூடாதுங்க? அபிஷேகப்பட்டவர்கள் மேலே கை எடுக்கக்கூடாது, தவறாக பேசக்கூடாது. நாங்கள் பேசும்போது நாங்கள் என்ன பண்ணுங்க? நம்மளுக்கே நாங்கள் சாபத்தை சேர்த்துக்கொள்கிறோம். தாவீதானவர் பாருங்க, எவ்வளோ ஞானம் உள்ளவர். சவுல் முதலாவது ராஜா இவரை சாகடிக்கிறதுக்கு வராரு. கர்த்தரும் என்ன பண்ணுறாருங்க? சாகடிக்க 2 தடவை சாகடிக்க வாய்ப்பு தராரு. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருங்க? கர்த்தாவே நீங்கள் தான் இவரை அபிஷேகித்தீங்க,
நீங்கள் எதுனா பண்ணிக்கோங்க, நான் பண்ண மாட்டேன். ஏன்னா நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவன், அபிஷேகப்பட்டவன். அவ்வளோ பயம். ஆனால் இன்றைக்கி நாங்கள் யூடியூப் எடுத்தோன்னா ஆளுக்கும் அவர் அப்படி பண்ணிட்டாரு, இப்படி கை பண்ணிட்டார், தூக்குனாரு, என்ன பிரச்சனைங்க இல்லைங்களா? அது பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம், சேனல் பார்த்தியா அப்படின்னு சொல்லி. ஆனால் அபிஷேகப்பட்டவர்களே கர்த்தர் பார்த்துக்குவாருங்க, கர்த்தர் பார்த்துப்பார். கடைசி நாட்களில் இந்த விஷயத்தினால நாங்கள் என்ன பண்ணக்கூடாது, நம்ம மேலே சாபத்தை போட்டுக்க கூடாது. அதனால நாங்கள் பத்திரமா இருக்கணும். கடைசி நாட்கள் சாத்தான் பாருங்க எப்படி தந்திரமாக நம்மளை வேற பக்கம் திசை திருப்புறான். உங்கள் அது சாபம்னு கூட தெரியாத நீங்கள் அதை செய்து கொண்டு இருக்கீங்க. அது எப்படி அவர் அப்படி தவறு பண்ணலாம்? அது அவருக்கும் கர்த்தருக்கும் கர்த்தர் பார்த்துப்பார். அவருடைய நாமம் தூஷிக்கப்படுதில்ல? ஆமாம். அதுக்காக நாங்கள் என்ன செய்யணும்? அவனுக்காக ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்கள் என்ன பண்ணுங்க, ஞானமாக நாங்கள் செய்யணும். அந்த ஞானம் வேணும்னா நம்மளுக்கு என்ன பண்ணாங்க, ஆவியானவர் வழியை நடத்துவார், எல்லா உண்மைகளையும் சொல்லிக் கொடுப்பார் இல்லைங்களா? அந்த உண்மையை நாங்கள் என்ன பண்ணுங்க, அறிந்து கொண்டு அதன் பிரகாரம் நடக்க வேண்டும். ஆமென். யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்களா? எஸ். ஓகே. 2 தீமோத்தேயு 3:16 2 தீமோத்தேயு 3:16 2 Timothy chapter 3 and verse 16. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக. எல்லாரும் எடுத்துட்டீங்களா? சேர்ந்து வாசிக்கலாமா? வாசிங்க. ஹல்லேலூயா. என்னென்ன விஷயங்கள் இங்க இருக்கு? தேவனுடைய வார்த்தை எதுக்காக கொடுத்திருக்காங்க? ஆவியானவர் இப்ப நம்மளை அபிஷேகித்து இருக்கிறார். அவர் என்ன பண்ண, அவருடைய வார்த்தையை இப்ப என்ன பண்றாரு, நம்மளுக்கு கொடுக்கிறாரு. அந்த வார்த்தை எதுக்காக? மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையில நாங்கள் தேறி இருக்கிறோமா? ஆவியான இடத்துல கேட்டாக்கா நிச்சயமா சொல்லி கொடுப்பார். ஒவ்வொரு நாளும் நீங்க ஜெபித்து பாருங்க. அந்த 15-20 நிமிஷம் நீங்க கர்த்தருடைய வார்த்தையை படித்து விட்டு நீங்க ஜெபித்து பாருங்க. ஆவியானவர் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் சொல்லி கொடுப்பார். அது பெஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க அதை வாசிச்சுட்டு கர்த்தர் உங்களுக்கு ஒரு வெளிப்பாடு கொடுப்பாங்க. நீங்கள் யாருன்னு கூட பார்க்க மாட்டீங்க. கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினார் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லிகிட்டே இருப்பீங்க. வேறவங்க எனக்கு புரிய மாட்டேங்குது, பரவாயில்ல நீ கேளு அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுவீங்க. ஏன்னா அந்த சந்தோஷம் உள்ள அதை அடுக்க முடியாத ஒரு சந்தோஷம். அப்படி நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். அது சொன்னாலும் அதனுடைய அந்த எஃபெக்ட் அது சரியாக சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் அதை அனுபவிக்கும் போது அதில் இருக்கிற சந்தோஷம் வேறு எதுவும் இல்லை. கர்த்தருடைய வார்த்தை அது வெளிப்பாடு கொடுக்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். ஆனால் கடைசி நாட்களில் அந்த வெளிப்பாடு வராத வண்ணம் நம்மளுக்கு என்ன பண்ணிடுறாங்க, காத்தாலேன்னு சொல்லி நாங்கள் என்ன பண்ணுறோம், நான் இன்றைக்கி இந்த மெசேஜ் கேட்டேன், காத்தாலே நான் பாட்டு போட்டு விட்டேன், என்ன ஆயிடுச்சுங்க? நாங்கள் கர்த்தருடைய சன்னதியில் நாங்கள் அவருடைய வார்த்தையை நாங்கள் படிக்கலை, கர்த்தர்கிட்டேருந்து நாங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளல. மெசேஜ் கேட்குறது நல்லது தான், ஆனால் உங்களுடைய ஜெப டைமு வேறு, மெசேஜ் கேட்குற டைம் வேறு. கடைசி நாட்டில் என்ன ஆகுதுங்க, ஓகே வேலை பண்ணிகிட்டே இருப்போம், 5 நிமிஷம் இது மிஸ் ஆகிடுச்சு, சரி அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி மறந்துடுவோம். அதுக்கப்புறம் வேலையில் நாங்கள் கண்டினியூ பண்ணிட்ட பிறகு என்ன ஆகிடுதுங்க, மிஸ் ஆகிடும். அதனால் நாங்கள் என்ன பண்ணுங்க, கடைசி நாட்களில் கர்த்தருடைய வார்த்தை எதுக்காக, தேறினவர்களாக இருக்க வேண்டும். வெறும் கேட்குறவர்களாக இல்லை, தேறினவர்களாக. அது கேட்டு நாங்கள் செய்யும் போது தான் அதில் நாங்கள் பெஸ்ட்டாக முடியும் இல்லைங்களா? கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் நம்மளுக்கு ஒரு ஆசீர்வாதம் வரும். இல்லைன்னா அது கேட்டதாகவே இருக்கும். எவ்வளோ பேர் ஸ்போர்ட்ஸ் ஆடி இருக்கீங்களா? ஸ்போர்ட்ஸ், கேரம் போர்ட், செஸ் எல்லாம் ஆடி இருக்கீங்க, ஆமாம் இல்லைங்களா? இல்லை. ஸோ அதில் எப்படிங்க, எப்போனா ஒரு தடவை ஆடினா என்ன ஆகுங்க? கேரம் போர்டில் இப்படி வச்சு அடிச்சா இடிப்போம் ஸ்ட்ரைக்கர். ஏன்? ப்ராக்டிஸ் இல்லை. அதே போல் சடனாக கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் எடுக்கும்போது, இப்போ கூட நிறைய பேர் தேடி இருந்தீங்க, ஒன்று சாமியில் எங்கே வருது அப்படின்னு. ப்ராக்டிஸ் இல்லை. கடைசி நாட்கள்
நாட்களில் நாங்கள் என்ன பண்ணுங்க, கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் தேறினவர்களாக இருக்க வேண்டும். படிக்கிறது மாத்திரம் இல்லை, தேறினவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இப்படி நாங்கள் ஜீவிக்கும் போது நம்மளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அப்படி இல்லையா நம்ம கஷ்டப்படுவோம். அந்த கஷ்டப்படுறது யாருக்குங்க பிரச்சனை? தேவனுக்கா? தேவன் வருத்தப்படுவார், ஆனால் கஷ்டப்படுறது யாருங்க? நாங்கள் தான். ஏன்னா எல்லாமே கொடுத்துட்டு நாங்கள் எடுக்கலைன்னா எப்படி இருக்கு? கர்த்தர் நம்மளுக்கு ஏடிஎம் கார்டு கொடுத்துட்டாரு, நம்ம வேலை என்னங்க? போட்டு, ஆனால் கார்டு கையில் பிடிச்சுன்னு தாவே நீங்கள் ஏதாவது செய்யணும், நிச்சயமாக நீங்கள் செய்யணும், எனக்கு தேவை, நீங்கள் நிச்சயமாக இது செய்யணும். ஆனால் கர்த்தர் நம்மளுக்கு என்ன பண்ணுங்க, வார்த்தையை கொடுத்துருக்கிறாரு, ஆவியானவர் கொடுத்துருக்காரு, அவருடைய ராஜ்யம் இருக்குது. நாங்கள் என்ன பண்ணோங்க, ஜெபித்து பெற்றுக்கொள்ளணும். நாங்கள் அது ஆக்ஷனில் நாங்கள் செய்யணும். ஆனால் அதுதான் நாங்கள் பண்ண மாட்டேன்றோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை படிக்கும்போது கர்த்தர் என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு பின்கோடு கொடுக்குறாரு. இந்த இதுக்கு நீ இப்படி ஜெபி அப்படின்னு சொல்லி அவருடைய வார்த்தை படிக்கும், அந்த வசனத்தை சொல்லி நீங்கள் அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். கடைசி நாட்களில் நாங்கள் இது செய்யணும். இன்னும் டைம் இல்லைங்க. டைம் இருக்குதுன்னு நினச்சிட்டு இருக்கோம், டைம் இல்லை. காத்தால நீங்கள் இப்படி வேலைக்கு போகிறீங்க, அதுக்குள்ளேயே மத்தியானம் ஆகிட்டுருக்கோம். ஐயோ இவ்வளோ சீக்கிரம் ஆகிடுச்சா, இன்னும் பாதி வேலை கூட முடிக்கலையே. டைம் கூட ஃபாஸ்ட்டாக ஓடிட்டுருக்கு. கடைசி நாட்கள் நாங்கள் பத்திரமா இருக்கணும். அது ஏமாற்றம் படக்கூடாது அப்படின்னு சொன்னால், வேறவங்க வார்த்தையை கேட்டு திசை திரும்பக்கூடாது அப்படின்னு சொன்னால், ஆவியானவருடைய உதவி நம்மளுக்கு தேவை. ஆவியானவர் உதவி தேவை. ஆமென். ஸோ சங்கீதம் இல்லை, யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஜேம்ஸ் சாப்டர் 1 verse 22. முக்கியமான விஷயம், நீங்கள் அது ஃபர்ஸ்ட் லைன் வாசிங்க. நீங்கள், நாங்களே நம்மளை ஏமாத்திக்காதபடி, நம்மளே நாங்கள் வஞ்சிக்காதபடி நாங்கள் என்ன பண்ணுங்க, திருவசனத்தை கேட்கறது மாத்திரம் இல்லை, அதன் பிரகாரம் நாங்கள் செய்கிறவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுதுங்க, யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தில் என்ன ஃபுல்லு கொடுத்துருக்கு, உங்களுடைய நாவு எப்படிப்பட்டதுதான்? தீ மாதிரி அது இல்லைங்களா? அதனால என்ன சொல்றாங்க கர்த்தருடைய வார்த்தை, பி குவிக் டு லிசன். கேட்கறதுக்கு வேகமாக இருக்கணும், ஆனால் பேசுறதுக்கு நிதானமாக இருக்கணும். அது பிரகாரம் நாங்கள் செஞ்சோன்னா நம்மளுக்கு ஆசீர்வாதம். இல்லைன்னா ஃபஸ்ட்டு கோவம் வந்தோன்னே நாங்கள் என்ன பண்ணோம், போன வாரம் தான், போன வாரமா அதுக்கு முந்தின வாரம் நாங்கள் என்னதை பற்றி நாங்கள் பார்த்தோம், கோவத்தை பற்றி பார்த்தோம் இல்லைங்களா? கடைசி நாட்களில் கோவம் அதிகமாக இருக்குது. ஸோ நாங்கள் அதை கண்ட்ரோல் பண்ணலாம். என்ன ஆச்சுங்க, வார்த்தையை நாங்கள் பேசிட்டோம். அந்த வார்த்தை நாங்கள் பேசிட்ட பிறகு திருப்பி எடுக்க முடியுதுங்களா? அந்த கோவத்து கூட ஒரு விஷயம் சேர்ந்து வருது, அந்த பெருமை, அந்த ஹெட் வெயிட்ன்றாங்களே, தமிழ் என்னங்க, தலை கனம், தலை கர்வம். எஸ், ஓகே. இதெல்லாம் சேர்ந்து அந்த கோவத்து கூட இதெல்லாம் சேர்ந்து வரும். அது யாருடைய ஸ்வபாவம்? அவன் அங்கே என்ன பண்ணாங்க, தேவன் பிதாவாகிய தேவன் இடத்துல, அந்த இடத்துல எதிர்த்து நின்று 3 பாகத்தில் ஒரு பாகம் தூதர்களை அவன் என்ன பண்ணாங்க, கன்வின்ஸ் பண்ணி கீழே கூட்டின்னு வந்துட்டான். அப்படியாப்பட்டவன் தான் இந்த உலகத்தை ஆழ்ந்து கொண்டு இருக்கிறான். ஆனால் நாங்கள் வஞ்சிக்காதபடி நாங்கள் என்ன பண்ணோம், கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறது மாத்திரம் இல்லை, அதன் பிரகாரம் நாங்கள் நடக்க வேண்டும். நடக்கிறவர்களாக இருக்கும்போது என்ன பண்ணாங்க, நாங்கள் அதில் தேர்ந்தவர்களாக இருப்போம். ஹல்லேலூயா. நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் தான். இப்போ யாருன்னா வேலை பண்ணுற இடத்துல யாருன்னா வந்து உங்களுக்கு இது இப்படி பண்ண அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 30 வருஷமாக பண்ணிங்கிறேன், இதெல்லாம் வந்து ஆமாம் இல்லைங்களா? எப்படி அந்த கான்ஃபிடென்ஸ் வந்துச்சுங்க, எப்படி அந்த ஏன்னோ கைப்பக்குவம் வந்துச்சுங்க?
ஒவ்வொரு நாளும் நீங்கள் செஞ்சுட்டே இருந்தீங்க. ஒவ்வொரு காரியமும் நீங்கள் செஞ்சு. சில பேர் நீங்கள் கார்பென்ட்ரி பண்ணீங்களா, இல்லை டிரைவிங் பண்ணுறீங்களா, இல்லை ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் என்ன பண்ணீங்க, அதுலேயே ஒரு ஷார்ட்கட் இருக்கும், அதுலேயே ஒரு ஐடியா இருக்கும் உங்களுக்கு. வேறு யாருக்கும் அது தெரியாது இல்லைங்களா? அது எப்படி வந்துச்சு? செய்ய செய்ய நீங்கள் என்ன ஆச்சு, அந்த எக்ஸ்பீரியன்ஸ். அதே போல் கர்த்தருடைய வார்த்தையை படிக்க படிக்க நீங்கள் என்ன அவங்க தேறினவர்களாக நீங்கள் இருப்பீங்க. அப்போ என்ன, அவங்க யாருக்குன்னா ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் உடனே என்ன பண்ணுவீங்க, ஒரு வசனத்தை எடுத்து நீங்கள் வாசித்து அவங்களுக்கு கொடுப்பீங்க இல்லைங்களா? கர்த்தருடைய வார்த்தையில் ஒரு வெளிப்பாடு. யாருன்னா அது தவறாக பேசினாலும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் சொல்கிறது தவறு, கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்லுது, அந்த சொல்கிற லெவலுக்கு நாங்கள் வரணும். இந்த கடைசி நாட்களில் அநேக பேர் வந்து சொல்லுவாங்க, பத்திரமா இருங்க. இந்த மெசேஜ் கேட்ட பிறகு இதுக்கு மேலே தான் நிறைய பேர் வரப்போகிறாங்க, நீங்கள் பத்திரமா இருங்க. ஏன்னா சாதாரண இப்போ என்ன பண்ண போகிறான், உங்களை சோதிக்க போகிறான். இவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சுல, ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு. இதுக்கு மேலே நீங்கள் கேட்பீங்க, ஆனால் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, நீங்கள் வஞ்சிக்கப்படக்கூடாது. நீங்கள் தைரியமாக இருந்து கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம் நீங்கள் தேறினவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஓகே, ஸோ இதெல்லாம் நாங்கள் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு தேவை என்னங்க, முக்கியமான விஷயம் கடைசி நாட்களில் கலாத்தியர் 5:22 என்ன தேவைங்க? ஆவியின் கனி தேவை. ஆவியின் கனி தேவைன்னு இல்லை, அது இருக்கணும். எது முக்கியங்க, ஆவியின் கனி முக்கியமா இல்லை ஆவியின் வரங்கள் முக்கியமா? எது இருந்தா எது வருங்க? ஆவியின் கனி வருங்களா இல்லை ஆவியின் வரம் வருமாங்க? கனி இருந்தா ஸோ எது ஃபர்ஸ்ட் வரணும்? கனி இருந்தால் தான் வரத்தில் நாங்கள் அதில் நாங்கள் என்ன பண்ண முடியுங்க, ஆப்ரேட் பண்ண முடியும். ஆப்ரேட்னா ஃபங்க்ஷன், செயல்பட முடியும் இல்லைங்களா? ஸோ இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆவியின் கனி என்னென்னங்க சொல்லுங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சது தானுங்க. அட்லீஸ்ட் கொடுத்த வசனத்தை வாசிங்க, அப்படியே சொல்லுங்கனாக்க தெரியலையே, வாசிங்க எல்லாரும். கலாத்தியர் 5:22 எடுத்து என்ன எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். Galatians chapter 5 verse 22. ஒண்ணுமே டிக் மார்க் உள்ளே. இதுதான் செக் பாயிண்ட். நம்மளுக்கு ஒரு செக்லிஸ்ட் நான் வைத்துட்டு ஆவியானவர் நம்மளுக்குள்ள செயல்படுறாரு அப்படின்னு சொல்ற விஷயம், இதுதான் செக் பாயிண்ட். அன்பு இருக்கா, செக். நெக்ஸ்ட் இருக்கா, எந்திக்கும் போதே. நெக்ஸ்ட்டுங்க, அன்பு இல்லை, சந்தோஷமும் இல்லை, சமாதானம் எங்கே இருக்க போகுது? கேன்சல். நெக்ஸ்ட்டு, இது 3 இல்லைன்னா அது சான்ஸே இல்லை, கேன்சல். நெக்ஸ்ட்டு, நம்மளுக்கும் கிடைக்கிறதில்ல, வேறவங்களுக்கும் கொடுக்கறதில்ல. ஆமாங்களா? ஓகே, கேன்சல். நெக்ஸ்ட் செக்கில் என்னது, எப்போ ஒன்று சரி போடா அப்படின்னு சொல்லி ஏதோ சரி ஒரு டிக் மார்க் போட்டுக்கலாம். அப்பமாங்க அப்பப்போ வருது, அப்பப்போ போகுது. இந்த லைட்டு பல்பு இது ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா அடி வரும், சடனாக விசுவாசம் வரும், சடனாக போயிடும். சரி ஏதோ ஒரு பாதி டிக்கு. சரி அதுவும் போயிடுச்சா? சரி நெக்ஸ்ட்டுங்க. இதெல்லாம் இல்லைன்னா இது எங்கே இருக்க போகுது? ஆமாம் இல்லைங்களா? இதுதான் செக்லிஸ்ட். நான் ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுங்க, செக் பண்ணிக்கலாம். நான் ஒரு நாள் இது கடைசி எண்ட் ஆஃப் த டே நீ வீட்டுக்கு வந்துட்ட பிறகு தூங்குறது போகிறதுக்கு முன்னாடி அந்த லிஸ்ட் எடுத்து ஒரு தடவை செக் பண்ணலாம். ஸோ அடுத்த நாளைக்கு நாங்கள் ஜெபிக்கும், ஆவியானவரே எனக்கு இந்த விஷயத்தில் உதவி செய்யுங்க, இந்த காரியங்களில் நான் எனக்கு எல்லாமே எனக்கு டிக்கு வரணும், என்னை உதவி பண்ணுங்க. ஒரு விஷயம் போயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் எல்லாமே அடிபடுது இல்லைங்களா? ஸோ அதனால் நாங்கள் செக்லிஸ்ட் வச்சுக்கணும். ஏன்னா கடைசி நாட்கள் நாங்கள் என்ன பண்ணுங்க, ஒவ்வொரு காரியத்தையும் நாங்கள் பத்திரமா இருக்கணும். டாக்டர் மருந்து கொடுத்தோன்னே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ப்ரிஸ்கிரிப்ஷனை பார்த்து தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மருந்து எடுக்கிறோம். ஆமாம் இல்லைங்களா?
ஒரு நாளும் செக் பண்ணுறோம், 5 நாள் ஆயிடுச்சா 10 நாள் ஆயிடுச்சான்னு செக் பண்ணுறோம். ஆமா இல்லைங்களா? எதுக்காக? நம்மளுக்கு சரியாகணும். ஆமா இல்லைங்களா? அப்போ நாங்கள் நித்திய ஜீவன் போனோம் அப்படின்னு சொன்னால் நாங்கள் என்ன பண்ணாங்க, ஒவ்வொரு நாளும் இது பார்த்துட்டு செக் பண்ணிக்கணும். இது வச்சுக்கோங்க, ஒரு லிஸ்ட்டு பார்த்து நாங்கள் செக் பண்ணலாம். ஆமென். இது ரெடி ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட்டு ஆவியோட வரங்கள், ஆவியானோட வரங்கள் கொடுப்பார். என்னங்க, 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து. 1 Corinthians chapter 12 verse 7 to 11. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7லிருந்து 11ஆம் வசனத்து வரை. ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. எப்படியெனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்கதரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. இவைகளை எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வரங்கள் எல்லாம் கர்த்தர் என்ன பண்றாருங்க, நம்மளுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார் இல்லைங்களா? ஸோ இப்போ கடைசி வார்த்தை என்ன சொல்லுது, கடைசி நாட்களில் கள்ள தீர்க்கதரிசிகள் வந்து என்ன பண்ணுவாங்க, பெரிய அதிசயங்களும் காரியங்கள் செய்வாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் அவங்களுக்குள்ள அந்த ஆவியின் கனி இல்லைன்னா நம்மளுக்கு இது தெரிஞ்சிடும். அவங்க இது செய்தாலும் ஆவியின் கனி இல்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே என்ன, அவங்க கள்ள தீர்க்கதரிசின்னு தெரிஞ்சிடும். டாட் பென்லி அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரீச்சர் இருந்தார். ஒரு பெரிய ரிவைவல் நடந்தது யூஎஸ்ஏல. அநேக பேர் சுகப்பெற்றார்கள், ரட்சிக்கப்பட்டார்கள். அட்லீஸ்ட் ஒரு 40-50 டேஸ் தொடர்ந்து அந்த ஜெபம் நடந்துகிட்டே இருந்துச்சு. ஆனால் கொஞ்ச நாள் ஆன பிறகு தெரிய வந்துச்சு, அவர் இங்கே மீட்டிங் முடிப்பார், ராத்திரி வீட்டுக்கு போயிட்டு குடிச்சிட்டு தூங்குவார், நெக்ஸ்ட் டே திருப்பி ஏஞ்சி வராரு, அப்படியே தொடர்ந்து நடத்துகிறாரு. கொஞ்ச நாள் ஆன பிறகு என்ன ஆச்சுங்க, எல்லாருக்கும் தெரிய வந்துச்சு. அற்புதங்கள் செய்தார், அதிசயங்கள் செய்தார், ஆனால் என்ன ஆச்சுங்க, ஆவியின் கனி இல்லை, செல்ஃப் கண்ட்ரோல் இல்லை. என்ன ஆச்சுங்க, போயிடுச்சு. அந்த ஊழியம் கர்த்தர் அவரை அவ்வளோ அதிசயமாக வழி நடத்தினார். ஆனால் தன்னடக்கம், இச்சை அடக்கம் இல்லாததுனால என்ன ஆச்சுங்க, ஊழியம் போயிடுச்சு. கடைசி நாட்களில் இதெல்லாம் நடக்கும். கர்த்தர் நம்மளுக்கு ஒரு ஊழியம் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொன்னால் நாங்கள் என்ன பண்ணுங்க, பத்திரமா காத்துக்கொள்ளணும். அது காத்துக்கொள்ள தெரியலன்னா சாத்தான் என்ன பண்ணுவான், அதனால் நாங்கள் பத்திரமா இருக்கணும். கடைசி நாட்கள் ஊழிய செய்ய வாஞ்சம் இருக்குது, ஆனால் அந்த அப்படின்னு சொல்லி வந்துடுச்சுனாலே பிரச்சனை தான். அதனால் நாங்கள் என்ன பண்ணாங்க, ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்கள் காத்து வழி நடத்தணும். வேலை இடத்துல சரி, இங்கே தான் சர்ச் மெம்பர்ஸ் யாரும் இல்லையே பரவாயில்ல அப்படின்னு சொல்லி யோசிக்கக்கூடாது. அந்த இடத்துலையும் யாராவது பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் எப்போ நான் ஜெபிக்கிறேன், நான் கர்த்தருடைய வேதத்தை வாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது தான் நீங்கள் ஏதாவது சின்ன விஷயம்னா, ஓ நீ தான் சர்ச்சுக்கு போகிறாச்சு, இதெல்லாம் நீ எப்படி பண்ணுவ அப்படின்னு போகாதவங்களே உங்களை கேட்பாங்க. ஆமாம் இல்லைங்களா? ஸோ நாங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும். கடைசி நாட்களில் நாங்கள் வாழ வேண்டும் அப்படின்னு சொன்னால் நாங்கள் முதலாவது என்ன வேணுங்க, அபிஷேகம், ஆவியான வழி நடத்துதல். அவர் தான் எல்லாம் உண்மையாக சொல்லி கொடுப்பார். அது இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு என்ன கிடைக்குங்க, நித்திய ஜீவன். கர்த்தர் நம்மளுக்கு அது வாக்கு தத்துவமாக கொடுத்துருக்கார் இல்லைங்களா? அடுத்ததாக நாங்கள் வேறு என்னங்க பார்த்தோம், கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் அதில் தேறினவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையில் நாங்கள் தேறினவர்களாக இருக்க வேண்டும். கடைசி காலத்தில் வாசிக்க தெரியலையா, ஆடியோ பைபிள் இருக்குது, கேளுங்க, நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். ஆனால் இல்லைன்னு நீங்கள் சொல்லக்கூடாது, கேட்டுகிட்டே இருங்க. கர்த்தருடைய வார்த்தை ரொம்ப முக்கியமானது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் கர்த்தருடைய வார்த்தை முக்கியமானது. அது நம்மளுக்கு என்ன இருக்குது, அது பட்டயமாக இருக்குது இல்லைங்களா? கர்த்தருடைய வார்த்தை நம்மளுக்கு என்னவா இருக்குது,
பட்டயமாக இருக்குது. அதை தான் நாங்கள் யுத்தம் செய்ய முடியும். இல்லைன்னா நாங்கள் அடி வாங்கிட்டே தான் இருப்போம். ஆனால் ரிட்டன் அடிக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு கையில் என்ன இருக்கணும்? கர்த்தருடைய வார்த்தை இருக்கணும். டெய்லி ஜெபிக்கிறேன், வெளியே போகும்போது அந்த கேலண்டரில் அந்த வசனம் வாசிச்சுட்டு போகிறேன். அப்போ உங்கள் கத்தி எவ்வளோ பெருசாக இருக்கும்? அதில் சண்டை போட முடியுங்களா? கர்த்தருடைய வார்த்தையில் நாங்கள் தேறினவர்களாக இருக்க வேண்டும். நினச்சி பாருங்கள், எக்ஸாம் போகிறீங்க, பென்சில் இவ்வளோ இருந்துச்சுன்னா எவ்வளோ தான் எழுதுவீங்க? நல்லா ஷார்ப் பண்ணிக்கிறீங்க, ஷார்ப் பண்ணி லாஸ்ட்டில் இவ்வளோ தான் இது எக்ஸாம், எவ்வளோ தூரம் தான் எழுத முடியும்? ஆமாம் இல்லைங்களா? ஆனால் நாங்கள் என்ன பண்ணுங்க, கர்த்தருடைய வார்த்தை வாசிக்கும் போது நம்மளுக்கு அது பலனாக இருக்கும். ப்ரேயர் செப்பரேட் இல்லை, கர்த்தருடைய வார்த்தை செப்பரேட் இல்லை, ரெண்டுமே ஒன்றா இருக்கும். ஏன்னா லாஸ்ட்டாக நாங்கள் வாசிக்கலாம் சங்கீதம் 119 105 வசனம். Psalm 119 verse 105. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. வார்த்தை என்னவா இருக்குதுங்க? கர்த்தருடைய வார்த்தை கால்களுக்கு, அப்பமா பாதைக்கு. நீங்கள் இந்த இன்ஸ்டாகிராமில் இந்த மீம் பார்த்துருக்கீங்களா? மீம் இல்லை, வீடியோ பார்த்துருக்கீங்களா? எங்கே இருட்டில் அவங்க சைக்கிள் ஓட்டின்னு போவாங்க, கார் லைட் இருக்கும், ஆஃப் பண்ணிடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? ஸோ ஏதோ ஒரு காட்டில் இருட்டாக இருக்குது, ஒருத்தர் சைக்கிள் ஓட்டின்னு போகிறாங்க, கார் லைட் இருக்குது, அதனால ரோடு தெரியுது. அவங்க விளையாட்டுக்கு அந்த கார் லைட் ஆஃப் பண்ணிடுறாங்க. ஃபுல்லு இருட்டாக இருக்குது. ஒரு 5 செகண்ட் விட்டு லைட் ஆன் பண்ணாக்கா அவங்க போய் எங்கன்னா விழுந்திருப்பாங்க. கர்த்தருடைய வார்த்தை இல்லைன்னா இதுதான் நடக்கும். எவ்வளோ பேருக்கு இருட்டு பிடிக்கும்? இல்லை தானேங்க? இருட்டு பிடிக்குமா உங்களுக்கு? வெளிச்சம் தேவை இல்லைங்களா? இருட்டாக இருந்துச்சுன்னா நாங்கள் அட்லீஸ்ட் என்ன பண்ணோம், பெட் லேம்ப்னா வச்சுருப்போம் இல்லைங்களா? எதுக்காக? என்ன இருக்குதுன்னு தெரியணும், நம்மளுக்கு அக்கம் பக்கம் என்ன இருக்குதுன்னு தெரியணும் இல்லைங்களா? அதே போல் கர்த்தருடைய வார்த்தை எதுக்கு? அக்கம் பக்கம் சாத்தானானோ என்ன திட்டம் போட்டு வச்சுருக்கோம், கர்த்தருடைய வார்த்தை நம்மளுக்கு வெளிப்படுத்தும். அதுக்கு நாங்கள் என்ன பண்ணோங்க, ஜெயம் பெற்றுக்கொள்ளலாம். ஹல்லேலூயா! அதுதான் கர்த்தருடைய வார்த்தை இருக்குது. கர்த்தருடைய வார்த்தை இருக்கும்போது பட்டயம், அந்த பட்டயத்தில் நாங்கள் என்ன பண்ணலாம், வெட்டி சாய்ச்சிட்டு நாங்கள் போயிட்டே இருக்கலாம். ஹல்லேலூயா! எது நின்று நாங்கள் ஜெபிக்கலாமா? கடைசி நாட்களில் கர்த்தர் நம்மளுக்கு பலப்படுத்திட்டோம். ஆமென். கண்களை மூடி நாங்கள் ஜெபிக்கலாம். நேற்று பாஸ்டர் சில்வஸ்டர் வந்து நம்மளை வழி நடத்துவாங்க. நாம் யாவரும் ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபையுள்ள தேவனே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் சர்வ வல்லமுள்ள தேவனாக இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய ஓய்வு நாள் கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட கர்த்தாவே எங்களோடு இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். ஆராதனை மூலமாக இடைப்பட்டீர், உங்களுடைய வசனம் மூலமாக இடைப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் என் கூட அப்படியே சேர்ந்து ஜெபம் பண்ணலாமா? கர்த்தரோடு பேசலாமா? தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். எங்கே ஒருமனப்பட்டு நம்ம ஜெபிக்கும் போது, எந்த காரியத்தை குறித்தாக நம்ம ஜெபிக்கும் போது இந்த பூமியில் என் பிதாவினால் உண்டாகும் என்று சொல்லியிருக்கிறார். நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்ம காரியத்தை வாய்க்க செய்வார், பெரிய பெரிய காரியம் செய்வார். அது மட்டுமல்ல, நீ கேட்ட வசனம் நமக்குள்ள கிரியை நடக்கும். இயேசு கிறிஸ்து வல்லமுள்ள நாமத்தில் ஆண்டவரே, உங்களுடைய வல்லமை காரணமானவரே, இந்த இடத்துல இறங்கும்படிக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆவியானவரே, எங்களோட இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். ஆவியானவரே, எங்களோட பேசினதற்காக ஸ்தோத்திரம். ஆவியானவரே, எங்கள் தேங்க்யூ லார்ட், எங்கள் மூலமாக நீங்கள் அதிகமாக செயல்படும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ள நாமத்தில் உம்முடைய அபிஷேகத்தால் எங்களை நிரப்பி ஆண்டவரே, யார் யார் இன்னும் அபிஷேகம் பெறாதவர்கள் இருக்கிறாங்களோ இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் அபிஷேகம் பெறும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ள நாமத்தில் ஒவ்வொருவரும் தொடும்படியாக ஜெபிக்கிறேன். இடைப்படுங்க இயேசுவின் நாமத்தில். ஆவியானவரே, நீங்கள் இடைப்படுங்க. சந்தலபல சகர பாபா ரிஷபா லோகோ ரிஷிக ரபல சந்தரா எல்லா ஆவியில நிரம்பி நம்ம ஜெபிக்கலாம். சகல பாபா ரிஷபா லோகோ ரிஷிக ரபல சந்தர
சந்தரபா ரீரபா லகரபா சந்தரபா மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன தெய்வமே, இப்பொழுது ஒவ்வொரு மீது ஊற்றும்படிக்க நான் செபிக்கிறேன். யார் யார் வாஞ்சியா இருக்கிறாங்களோ அவங்க மீது ஊற்றும்படிக்க நான் செபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய வல்லமையின் ஆவியானவர் இப்பொழுது இடைப்படுவீராக இயேசுவின் நாமத்தினாலே. தாகம் உள்ளவன் மேல் நான் தண்ணீரை ஊற்று என்று சொன்னீரே. யார் யார் தாகத்தோடு கேட்கிறார்களோ, யார் யார் ஆண்டவரே வாஞ்சோடு கேட்கிறார்களோ, இப்பொழுது உம்முடைய அபிஷேகம் ஊற்றும்படிக்க நான் செபிக்கிறேன். வல்லமையின் ஆவியானவர் அசைவடும்படி செபிக்கிறேன். வல்லமையின் ஆவியானவர் ஒவ்வொரு மீது இறங்கும்படிக்க செபிக்கிறேன். வல்லமையின் ஆவியானவர் இடைப்பட்டு ஒருத்தர் பேசும்படிக்க நான் செபிக்கிறேன். வல்லமையாய் எழும்புனா இந்த கடைசி காலத்தில் சபை வல்லமையாய் எழும்புனா ஆண்டவரே, வஞ்சித்து போகாத படிக்கு, வஞ்சியாத படிக்கு ஒவ்வொருவரையும் அலர்ட்டா இருக்கும்படி நீர் தொடும்படிக்க நான் செபிக்கிறேன். பெரிய காரியம் செய்யுங்க, வாய்க்க செய்யுங்க, எல்லாரையும் தொடுங்க ஆண்டவரே. நீர் அப்படி செய்ய போவதற்காய் கொடான ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வந்தவர்கள் வெறுமையா போகாத படிக்கு வார்த்தை கேட்டு அதன்படி கீழ்ப்படி நடக்கும் பிள்ளைகளாக மாற்றுவீர்களாக இயேசுவின் நாமத்தில். உம்முடைய வார்த்தை ஆண்டவரே இருக்கருக்குள்ள பட்டயம் ஆண்டவரே, உம்முடைய இருக்கருக்குள்ள பட்டயம் எங்களுக்குள்ள நாங்கள் தினந்தோறும் படித்து படித்து தியானித்து தியானித்து ஆண்டவரே, அதை நாங்கள் அதிகமா ஆண்டவரை யூஸ் பண்ணும்படி உதவி செய்யுங்க. தேங்க்யூ லார்ட். இந்த கடைசி காலத்தில் நாங்கள் வஞ்சித்து போகாத படிக்கு, கள்ள போதகத்துக்கு இடம் கொடுக்காத படிக்கு நீர் காத்துக்கொள்ளும்படியா செபிக்கிறேன். இப்பொழுது உம்முடைய அபிஷேகம் ஒவ்வொரு மீது ஊற்றி எல்லாரும் நல்ல ஞானத்தை கொடுத்து தெய்வீக ஞானம் கொடுக்கும்படி செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தாலே உம்முடைய தெய்வீக ஞானம் ஒவ்வொருக்குள்ள செயல்படட்டும் இயேசுவின் நாமத்தில். நீர் அப்படி செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பெசலேல் கொடுத்த ஞானம் வெளிப்படட்டும் ஆண்டவரே. தானியேல் கொடுத்த ஞானம் வெளிப்படட்டும். யோசேப் கொடுத்த ஞானம் வெளிப்படட்டும் ஆண்டவரே. சாலமோன் கொடுத்த ஞானம் வெளிப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். உம்முடைய ஞானம் பெரியது ஆண்டவரே. உன் ஞானம் எங்களுக்குள்ள இருக்கும்போது, தெய்வீக சுபாவம் தெய்வீக ஞானம் இருக்கும்போது யாரை வஞ்சிக்க முடியாது ஆண்டவரே. உம்முடைய அபிஷேகம் எல்லாவற்றையும் எங்களுக்கு போதிக்கும் என்ற வசனத்தின்படி நீரே போதிக்க முடியாது ஜெபிக்கிறேன். நீரே நல்ல போதகர் ஏசப்பா, நீரே நல்ல போதகர் ஆவியானவரே. சத்தியத்துக்குள்ள எங்களை நடத்தும்படிக்க நான் ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்ய வேண்டுமா செபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் எங்களை யாவரையும் சத்தியத்துக்குள் நடத்தி எங்கள் வாய் நாவு உதட்டு ஆண்டவரே தாய்க்கு காவல் வையும் ஆண்டவரே. எது பேசணுமோ அதுதான் பேசணும் ஆண்டவரே. வீண் வார்த்தைகள் அனுப்பாதபடி, வீண் வார்த்தை பேசாதபடி இச்சை அடுக்கமெல்லாம் கொடுத்து ஆண்டவரே ஆவின் 9 கனிகளும் எங்களுக்குள்ள செயல்படும்படிக்காக செபிக்கிறேன். நீர் அப்படி செய்ய வேண்டுமா செபிக்கிற தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் இந்த கடைசி காலத்தை நீ செய்ய போறதுக்காய் கொடான கொடி ஸ்தோத்திரம். உம்முடைய எச்சரிப்பின் சத்தத்தை நான் கேட்டதன்படி நடக்கும்படிக்காக நான் செபிக்கிறோம். காத்துக்கொள்ளும், ஆசீர்வதிங்க, பலப்படுத்தும். வந்தவர்களை வெறுமையாக திரும்பி போகாது படிக்க ஆசீர்வதிக்க வேண்டுமா செபிக்கிற ராஜா. நீர் அப்படி செய்ததுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கும்படி கிருபை செய்தலும். பிசாசானவன் அந்த வசனத்தை இவங்க கையிலிருந்து ஆண்டவரை இவங்க உள்ளத்திலிருந்து ஆண்டவரை எடுக்காத படிக்கு, திருடாத படிக்கு நீர் இயேசுவின் இரத்தத்தால முத்திரடிக்கிற இயேசுவின் நாமத்தில் நீர் காத்துக்கொள்ளும், ஆசீர்வதிங்க, பலப்படுத்தும். பெரிய காரியம் செய்யுங்க. எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே. நம்ம எல்லாரும் உட்காரலாம். இந்த வேளையில் நம்ம உட்காரலாம். வாணி சிஸ்டர் வாங்க. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஒரு நன்றி. நம்ம நிற்பதும் நிர்மலம் ஆவதுக்கு தேவனை சுத்த கிருபை. இன்னைக்கு அத்தை இறந்து 40 நாள் ஆயிடுச்சு. இன்னைக்கு 40 நாள் ப்ரேயர் வச்சுக்கிறோம். 6 மணிக்கு சபையாக வந்து கலந்துக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நம்ம எல்லாரும் சாயங்காலம் என்ன பண்ணோம், 6 மணிக்கு வாணி வீட்டுக்கு நம்ம போய் என்ன பண்ணலாம், நம்ம அவங்களுக்கு ஆறுதல் படுத்தலாம். எல்லாரும் சாயங்காலம் மறக்காமல் எல்லாருமே குடும்பமாய் வந்து சபையார் அனைவரும் வந்து அந்த இடத்துல கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த வேளையில் ஒரு ஜீவனுள்ள சாட்சியை நம்ம கேட்க போகிறோம். ஆமேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆயத்தம்? ஆமேன். நம்மளுடைய பாஸ்டனுடைய பெரியப்பாவனுடைய மகன் ஜான், வாங்க ஜான், கரங்களை தட்டி அவங்களை வரவேற்கலாம். வாங்க இங்கே வந்து. இவங்க பேர் ஜான் சேவியர்.
சேவியர்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் வந்திருக்காங்க, அவங்க பிள்ளைங்க 2 பேரும் வந்திருக்கிறாங்க. இவர்கள் வாழ்க்கையில் நடந்த அற்புதத்தை இன்றைக்கு சாட்சியாக சொல்வதற்காக இன்றைக்கு வந்திருக்கிறாங்க. அது வந்துட்டு கொஞ்சம் பெருசாக இருக்கும், இருப்பினும் உட்கார்ந்து கேளுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக அது பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். அவர் எப்படியாக அந்த வியாதிக்குள்ளாக போனார், எப்படியாக கர்த்தர் மீட்டெடுத்தார், அற்புதமாய் அவரை வெளியே கொண்டு வந்தார். இப்போ பார்த்து ஜான் இல்லை, அப்பொழுது இருந்தது அந்த என்னது சிக்கா இருந்த பொழுது நாங்கள் ஒவ்வொரு ஃபோட்டோவும் கூட நாங்கள் போட்டு காமிக்கிறோம். எந்தெந்த ஸ்டேஜில் அவர் கடந்து வந்து அதுலேருந்து மீண்டு வந்து இன்றைக்கு கர்த்தர் நிர்மூலமாகாமல் இங்கே வச்சிருக்கிறார்னா அவருடைய சுத்த கிருபை. ஆமென், ஹல்லேலூயா. Praise the Lord. அன்னி சொன்ன மாதிரி இப்போ ஜான் சேவியர் அண்ணாவுடைய தம்பி நான். என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கு என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். Thank you, Lord Jesus. Loving Heavenly Father, Lord, thank you so much, my Master, that you have given this day for us, Lord. Loving Lord and Savior, today I stand here as a witness, my Master, only to glorify your name, Lord. Heavenly Father, Lord, all glory and honor goes to you alone, my Master. We thank you and praise you, Lord. Give me that power and strength, Lord Jesus, to tell how your wonderful work, miraculous things happened in my life, my Master. Glorify you and magnify you, Abba Father. Loving Heavenly Father God, we ask all this in the name of Jesus. Amen. Okay. Okay. The Hebrews 13:8 என்ன சொல்லுதுன்னா, Jesus Christ is the same yesterday, today and forever. அதாவது நம்ம அன்னைக்கு பார்த்த ஜீசஸ் கிரைஸ்ட் இன்னைக்கு இல்லைன்ட்டு நம்ம நினைக்கக்கூடாது. எனக்குன்னா சேம் ஜீசஸ் தான் இன்னைக்கு கூட இருக்கிறாரு, ஃபார் எவர் ஆல்சோ. 1 fine day 7ஆம் தேதி மார்ச் மாதம் 2021 கொரோனா டைம் அடி வயிற்றில் ரொம்ப பெயின்ஃபுல் ஆச்சு. ராத்திரி 1:30 மணிக்கு தூக்கம் போயிடுச்சு. ரொம்பவே அவஸ்தைப்பட்டேன் பெயினில். மறுநாள் டாக்டர்கிட்ட போய் கேட்டோம் காலையில் என்னன்னு ப்ராப்ளம்னு பார்த்தா, அவர் இங்கே அமுக்கி பார்த்துட்டு அப்பண்டிஸ் ஏதோ பஸ்ட் ஆகிற சான்சஸில் இருக்குது, ஒரு ஸ்கேனிங் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொன்னார். இம்மிடியேட்டாக போய் ஸ்கேனிங் பண்ணின்னு வந்திருந்தாலும் அவர் பார்த்தாரு, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே அப்பண்டிஸு பஸ்ட் ஆகிற மாதிரி இருக்குது, இம்மிடியேட்டாக சர்ஜரி பண்ணணுன்னு சொன்னாங்க டாக்டர். நீங்கள் டிலே பண்ணால் அவ்வளோ டேஞ்சருன்னு சொன்னாங்க. இம்மீடியட்டாகவே நம்ம டாக்டரை போய் பார்த்தோம். அன்றைக்கி ஈவினிங்கே பார்த்துட்டு சர்ஜரி பண்ணலாமான்ட்டு ஒரு சர்ஜன்கிட்ட போயிட்டு கேட்டோம். கம்னலியில் ஜாயின்ட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, அந்த ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு சர்ஜன்கிட்ட கேட்டதுக்கு அவர் சொன்னார், ஓகே இப்போ டைம் ஆகிட்டு இருக்குது, நீங்கள் அனஸ்தேஷியா அப்பாயின்மெண்ட் கூட எதுவும் எடுக்கலை, நாளைக்கு காலையில் அதாவது செவ்வாய்க்கிழமை காலையில் 9ஆம் தேதிக்கு நீங்கள் வந்து அட்மிட் ஆகிட்டிங்கன்னா 11 மணிக்கு நம்ம ஒரு லேப்ரோஸ்கோப்பி பண்ணிவிட்டு அதை உள்ளவே மெல்ட் பண்ணிடலான்ட்டு சொன்னார். சரி, அதே மாதிரி சொன்ன மாதிரி காலையில் 9 மணிக்கு போனேன். போயிட்டு காலையில் 6 மணிக்கெல்லாம் போய்ட்டு அட்மிட் ஆகிட்டேன். 11 மணிக்கு அப்பாயின்மெண்ட்டு சர்ஜரி. இது வந்து ஒய்ஃப் கிட்ட வெளியே வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி நம்ம லேப்ரோஸ்கோப்பி பண்ணக்குள்ளே பஸ்ட் ஆகிடுச்சு, நம்ம கட் ஓப்பன் தான் பண்ண முடியும் இப்போன்னு சொன்னாங்க. சரி, கட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஆப்ரேஷன் எல்லாம் பண்ணாங்க. ஒரு 9 நாள் ஹாஸ்பிட்டல்லே இருந்தேன் நான். ஆனால் அப்பண்டிஸ் அந்த பர்டிகுலர் பார்ட்டை எடுக்கலை அவர். டாக்டரை கேட்டோம், டாக்டர் இப்போ நீங்கள் எடுக்கலையே, எப்படி மறுபடியும் பெயின் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னா, மறுபடியும் பெயின் வந்துச்சுன்னா மறுபடியும் வாங்க, நம்ம மறுபடியும் சர்ஜரி பண்ணணும்னு சொன்னாங்க. சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. சரி, மறுபடியும் ஒரு 9 நாள் ஆகிட்ட பிறகு நம்ம டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டோம் வீட்டுக்கு. வீட்டுக்கு போனோன்னா ஒரு 3 வீக்ஸ் ஆகிட்ட பிறகு நடு நெஞ்சில் ரொம்ப பெரிய வலி வந்துடுச்சு, தாக்கு பிடிக்காத வலி. மறுபடியும் போய் டாக்டர்கிட்ட போய் பார்த்தோம். டாக்டர் ரொம்ப வலிக்குது டாக்டர்னா, அது வர கேஸ்ட்ரிக் எதுனா ப்ராப்ளம் இருக்கும், நீங்கள் இந்த PAN40ன்ற ஒரு டேப்லெட் எடுத்துக்கோங்க, எல்லாம் சரியாயிடும்னு சொன்னார்.
அப்போ கூட நான் சொன்னேன், ரொம்ப வலிக்குது டாக்டர், நீங்கள் உண்மைதான் ஒரு ஸ்கேன் பண்ணி பாருங்க, இல்லை டெஸ்ட் பண்ணி பாருங்க, எதனான்னு பாருங்கன்னா, இல்லை அது ரொம்ப சிம்பிளாக தான் சொன்னார் டாக்டர், அது ஒன்றும் இல்லை கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், நீங்கள் போயிடுங்கன்ட்டு. சமாதானமே இல்லை, வீட்டுக்கு வாபஸ் வந்தேன், அழுதுக்குன்னு வந்துன்னுக்கிறேன் நானும் என் ஒய்ஃப். எப்படி பெயினில் போகணுன்னோ அதே மாதிரி பெயின் வீட்டில் வாபஸ்க்கு வந்துட்டேன் நான். காலையில் ஒரு 8:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆன பெயின் ஈவினிங் 4 o'clock வரைக்கும் பெயினில் ரொம்ப அவஸ்தைப்பட்டுன்னு இருக்கிறேன். டாக்டர் ஒன்றுமே பண்ண முடியல. கட்சியில் இந்த ஹவுஸ் ஓனர் வந்து சொன்னாங்க, எனக்கு பிரதர் இவ்வளோ கஷ்டப்பட்டு அழுதுன்னுக்கிறாரு. அவங்க வந்துட்டு ரிட்டையர்டு ஜென்ரல் ஃபிசிஷியன்னு. அவங்களுக்கு நான் அந்த சத்தத்தில் வந்துட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு இது சாதாரணமான சத்தம் இல்லைன்ட்டு. எதுக்குன்னா நான் அழுதுன்னு இருக்கிற டைமில் வந்துட்டு என் சாவை நான் பார்த்துட்டேன். நான் ஆல்ரெடி சாவுற நிலைமையிலே வந்துட்டேன். நான் நினச்சேன் நான் செத்துடுவேன் நான்ட்டு. ஒரு 4 மணி அப்படி இருக்கும். என் பாப்பா வந்து என்கிட்ட இங்கெல்லாம் கிஸ் பண்ணுறா, என்னத்துக்கு அழுவுறேன்ட்டு. நான் வந்துட்டு என் ஒய்ஃப் கிட்ட எல்லாம் மன்னிப்பு கேட்டுன்னுக்கிறேன். எதனா நான் தப்பு பண்ணியிருந்தேன்னா மன்னிச்சிடுமா, நான் இனிமேல் வாழ்கிற மாதிரி இல்லை. அந்த மாதிரி ஒரு நோவு. கடைசியில் எங்கள் ஒய்ஃபுடைய அண்ணி அவங்க வந்துட்டு சொன்னாங்க, நீங்கள் வேறு ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, ஜெயின் ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச டாக்டர் ஒருத்தர் இருக்கார், கேஸ்ட்ராலஜிஸ்ட்டு, அவரை போய் பாருங்கன்னு சொன்னதோனோ இம்மீடியட்டாக போகணும். நம்ம இம்மீடியட்டாக ஜெயின் ஹாஸ்பிட்டலுக்கு போனோன்னோ அங்கே பார்த்தா டாக்டர் ஆப்ரேஷன் தேட்டரில் இருக்கிறாரு. 6:30 மணி வரைக்கும் அவஸ்தைப்பட்டுன்னுக்கிறேன் நான் இன்னும் நோவுலையே. அப்போ அந்த கிளினிக்கில் இருந்த நர்ஸு சொன்னாங்க ஃபோன் பண்ணி டாக்டர்கிட்ட, அவருக்கு நோவில் ரொம்ப அவஸ்தைப்பட்டுன்னு இருக்கிறாருன்னு சொன்னோம். ஒரு சிடி ஸ்கேன் பண்ணின்னு வந்து ரெடியாக இருக்க சொன்னார். அந்த நோவிலேயே போய்ட்டு ஒரு சிடி ஸ்கேன் உள்ளவே ஜெயின் ஹாஸ்பிட்டல்லையே போய்ட்டு பண்ணின்னு வந்து ஸ்கேன் ரிப்போர்ட்டோடு வெயிட் பண்ணி காத்துன்னுக்கிறேன். 8 மணிக்கு பெரிய டாக்டருடைய அசிஸ்டண்ட் வந்தார். வந்துட்டு என்னை ஃபுல்லாக எக்ஸாமின் பண்ணிவிட்டு, உங்கள் வயிற்றில் வந்துட்டு வேறு ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, அநேகமாக மறுபடியும் நீங்கள் அட்மிட் ஆக வேண்டியதாக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி, மறுபடியும் அட்மிட் ஓகே, நோ ப்ராப்ளம், எனக்கு பெயின் போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணேன், அட்மிட் ஆகிறதுக்கு ரெடி ஆகிட்டேன். அட்மிட் ஆனதுன்னா ஒரு ராத்திரி 10 மணிக்கும் வந்தார் டாக்டர். எனக்கு 3 வாரத்துக்கு முன்னால் தான் ஒரு ஆப்ரேஷன் ஆகிக்குது. ஆல்ரெடி 15 ஸ்டிச்சஸ் போட்டுட்டு இருக்காங்க, அதெல்லாம் எடுத்தாச்சு. ஆனால் புண்ணு இன்னும் ஆறல, புண்ணு அப்படியே தான் இருக்குது. ராத்திரி 10 மணிக்கு மெயின் டாக்டர் வந்து பார்த்துட்டு எல்லாத்தையும் எக்ஸாமின் செக் பண்ணிவிட்டு சொன்னார், இந்த மாதிரி மறுபடியும் உங்களுக்கு நான் ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுக்கணும், உங்கள் வயிற்றில் ரொம்ப பெரிய ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு சொன்னார். அப்புறமா அந்த ஆப்ரேஷன் பண்ணிருந்தோனோ இம்மீடியட்டாக, இது நான் ஃபஸ்ட்டு என்னுடைய ஃபோட்டோ பிஃபோர், இது ஆப்ரேஷன் ஆனது. நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ, இவ்வளோ பெரிய லம்ப்பு என் வயிற்றுலேருந்து எடுத்தாங்க. அது பெரிய டியூமர், ஒரு 8-10 வருஷமாக அது பெரிய சைஸில் வந்துட்டு இருக்குது. இந்த டியூமரை எடுத்துகிட்டு பயாப்சி ரிப்போர்ட்டுக்கு அனுப்பிச்சிருந்தோன்னு பார்த்தா கேன்சருன்ட்டு தெரிய வந்துச்சு. 3rd ஸ்டேஜில் கேன்சரு. இம்மீடியட்டாக நான் வந்துட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். 4th ஸ்டேஜ் வந்துட்டு சொல்ல முடியாது, டாக்டருங்க சும்மா தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குவாங்க. 4th ஸ்டேஜ் வந்துட்டு ஆல்ரெடி டெட்டுன்ற மாதிரி தான் அர்த்தம். கடவுளுடைய கிருபையால் நான் வந்துட்டு 3rd ஸ்டேஜில் இந்த தொட்டு கொஞ்சம் க்யூரபிள்னு சொன்னாங்க. இம்மீடியட்டாக டாக்டர் என்ன பண்ணார், என்னை டிஸ்சார்ஜ் பண்ணார். ஃபஸ்ட் ஹாஸ்பிட்டலில் ஒரு 9 நாள் இருந்தேன். 2nd ஹாஸ்பிட்டல் மறுபடியும் ஆப்ரேஷன் பண்ணி இதை எடுத்துருந்தோன்னா, இதெல்லாம் என் கை, இதை நான் கேன்சர் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கக்குள்ளே நான் எப்படி இருந்தேன், ஒரு 20 kg லூஸ் ஆகிட்டு எல்லாம் போய் ரொம்ப பாருங்கள் இது எப்படி இருக்கிறேன் நான்ட்டு. எல்லாம் அப்புறமா டாக்டர் சொன்னாங்க, இவ்வளோ கீமோதெரப்பி எடுக்கணும், அவ்வளோ கீமோதெரப்பி எடுக்கணும்ன்ட்டு. ஒரு 2 கீமோதெரப்பி எடுத்துன்னு போயிட்டு என் மனசை விட்டு போய் ஆயிடுச்சு. நான் நினச்சேன் செத்தா நான் இப்படி தான் சாப்பிட்டேன். என்னத்துக்குன்னா அந்த கீமோதெரப்பி சைக்கிள் வந்துட்டு ரொம்ப பெயின்ஃபுல்லான சைக்கிள். என் கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் அதை அனுபவித்தேன். நான் மேற்கொண்டு அனுபவிக்க முடியாதுன்ட்டு டிசைட் பண்ணிட்டு ஸ்டாப் பண்ணிட்டேன் நான். அப்புறமா என் அக்கா பையன் வந்துட்டு சொன்னால், வேறு பேப்டிஸ்ட் ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணலாம் அப்படி எல்லாம் சொன்னிருந்தோனோ, பேப்டிஸ்ட் ஹாஸ்பிட்டலில் போனிருந்தோன்னு சொன்னாங்க, இந்த மாதிரி சைக்கிள்னு கிடையாது, ஒரு பிக் லைனர் போட்டு விட்றோம் பாடிக்குள்ளே, அதில் வந்துட்டு அப்பப்போ 15 நாளைக்கு ஒரு வாட்டி வந்து எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு. ஒரு சைடில் டாக்டர் கொடுத்து இந்த ட்ரீட்மெண்ட் ஒரு சைடில் இருக்குது, அது இருக்கட்டும் ஒரு சைடில். கடவுளுடைய கிருபை ஒன்று மாத்திரம் தான் என்னை இந்த நிலைமையிலேருந்து தூக்கி எடுத்து. அடுத்த ஃபோட்டோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி எனக்கு அவர் வழி காமிச்சு விட்டார். இன்றைக்கி உங்கள் முன்னாடி நான் நிற்கிறேன்னா அதுக்கு காரணமே ஏசப்பா. அவர் வந்துட்டு சத்ருக்கிட்ட சொன்னார், அவன் என்னுடைய பையன்டா, நீ எடுத்துக்க முடியாதுன்னு சொல்லி என்னை மீட் எடுத்துகிட்டு வந்துட்டார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இது எத்தனை மாதமாக இருந்துச்சுங்க?
1 இயருங்களா? அந்த 1 இயரில் உங்களை எப்படி கர்த்தர் காப்பாற்றினார் சொல்ல முடியுமா சிஸ்டர்? நீங்கள் வந்து எப்படியாக உங்களை போஷித்தார், காப்பாற்றினார் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க வேலைக்கு போகலை, அந்த சமயத்தில் கர்த்தர் இந்த குடும்பத்தை எப்படியாக காப்பாற்றினார் என்று சொல்லி அவங்க சொல்ல விரும்புகிறாங்க. ப்ரைஸ் தி லார்ட். நான் வெரோனிகா ஃப்ரான்சிஸ். அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறப்போ அவர் கூடவே இருந்தேன். நான் ஒரு நிமிஷம் கூட அவரை விட்டு நான் வெளியே போகல. ஹாஸ்பிட்டலெல்லாம் என் குழந்தை ஒரு பக்கம், என் பையனுக்கு கோவிட் இருந்தது, அவர் ஒரு ரூமில் இருந்தார். இவன் வந்துட்டு 7 இயர்ஸ் பேபி. அவளை வந்துட்டு எங்கள் அண்ணா 2 months லீவ் போட்டுட்டு அவளை பார்த்துட்டு இருந்தேன். நான் இவர் கூடவே இருந்தேன், எங்கேயோ போகாத, சாப்பாடு இல்லாத, அவர் என்னென்ன கேட்குறாரு அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தான்னா. இந்த கேன்சர்ன்னு சொல்கிறப்போ அவருக்கு நான் கண்ணில் தண்ணி கூட வரல. ஜஸ்ட் நான் சொன்னேன், கடவுளுடைய கிருபனால் இந்த க்ராஸ் வந்துச்சு இல்லையா, இந்த க்ராஸை நீ ஏற்றுக்கிறதுக்கு நீ ரெடியாக இருக்க. என்ன ஆயிடுச்சு ரோனா யூ வில் கால் மீ. ஸோ என்ன ஆயிடுச்சுன்னாரு. நான் சொன்னேன், இல்லைப்பா, இது வந்துட்டு உன்னுடைய வில் பவர் இருந்தால் மட்டும் தான் இது பண்ண முடியும். நான் சொல்வேன், நான் உனக்கு வில் பவர் இருந்துச்சுன்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து இது ஃபைட் பண்ணலாம். நம்ம என்னன்னாக்க கேன்சர் இஸ் ஜஸ்ட் ஒன் ஸ்மால் சிஸ்ட், அவ்வளோதான், அது ஒன்றும் இல்லை. இட் வில் பி க்யூர்ட். பட் வி ஷுட் ஹாவ் அ ஃபேத் இன் அஸ். கடவுளுடைய கிருபனால இன்னைக்கு அவர் இந்த நிலைமையில் இருக்கிறாருன்னாக்கா கோடி நன்றி சொல்வேன். அதே டைமில் எனக்கு கடவுள் என்கிட்ட காசு இருந்தது ஜஸ்ட் 5,000. பட் காடுடைய கிரேஸில் 14 lakhs அவருடைய ட்ரீட்மெண்ட் செலவாச்சு. டெய்லி ஒவ்வொருத்தரும் எங்கெங்கன்னு துபாயிலேருந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் என் அக்கௌண்ட் காசுங்க அனுப்புவார். எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு நாளும் எனக்கு சாப்பாடுடைய கஷ்டம் தெரியல. ஏன்னா என் பொண்ணு ஸ்கூலில் நான் போய் சொல்லணுன்னு டெய்லி எனக்கு ப்ராவிஷன்ஸ் மந்த்லி ஒன்ஸ் ஆஸ் வி டேக் ஃப்ரம் ரிலையன்ஸ் அந்த மாதிரி இடத்துலேருந்து தான் எனக்கு ப்ராவிஷன் வரும். அப்புறமா அவங்க ஆஃபீஸ் சாருடைய ஆஃபீஸ்லேருந்து கேஷ் சேலரி லேக் ஆகல, எவ்ரி மந்த் சேலரி வரும். ட்ரை ஃப்ரூட்ஸு அம்மா ஃப்ரூட்ஸ் எல்லாமே டேபிள் நெறிஞ்சு இருக்கும். ஒரு நாளும் எனக்கு சாப்பாடு இது கஷ்டம் தெரியல, ஃபைனான்ஸ் கஷ்டம் தெரியல. ஒரு நயா பைசா இல்லாத கடவுள் அந்த சேலரியிலே என்னை நடத்திட்டு போனார். அவர் கூடவே இருந்து நான் எவ்வளவோ கஷ்டம் நஷ்டங்கள் இருந்தாலும் அவர் கூடவே இருக்க. என் பசங்க ரூமில் ஆடிட்டு இருந்தாலும் போக மாட்டேன், இவர் பக்கத்துலேயே இருப்பார். வானா நீ என்னை விட்டு போ, இந்த கேன்சர் உனக்கோ வரும். இல்லை வந்தாக்கா பரவாயில்ல, நான் உன் கூடவே இருக்கிறேன்ட்டு. ஒரு நாள் அவருக்கு அந்த ஃபீல் பண்ண விடல, நான் ஒண்டியாக இருக்கிறேன், எனக்கு யாருமே இல்லைன்ற ஒரு நிலைமை அவருக்கு வரல. அவ்வளோ சந்தோஷமாக அவர் கூடவே இருந்தால் அவருக்கு ஏன்னா இவ்வளோதான் ஆகிட்டு இருந்தார். இவ்வளோ ஜஸ்ட் அந்த ஹைட் இருக்கிறது பெட்டில் ஷ்ரிங்க் ஆகிட்டு இழுந்து ஒரு குழந்தை மாதிரி ஆகிட்டு இருந்தார். வாந்தி எடுக்குவார், அப்படியே கையில் பிடிச்சி அப்படியே வரும்னா இதெல்லாம் பண்ணாத, நான் என்ன பாவம் பண்ணேன்னாரு. சொன்னால் அதெல்லாம் இல்லை, கடவுள்கிட்ட நம்ம ப்ராமிஸ் பண்ணுறோம், கஷ்டத்துலேயோ துன்பத்துலேயோ இன்பத்துலேயோ நான் உன் கூடவே இருக்கிறேன்னு சொன்னேன். இது நம்ம செயல்படணும், கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு, கடவுள் நம்ம உனக்கு என்ன கொடுத்துருக்க, எனக்கு நீ இருக்கிற, ஸோ என் கஷ்டம் வந்தால் நீ இந்த மாதிரி பண்ண மாட்டியா, ஸோ நான் உன் கூட இருக்கிறேன், நீ தைரியமாக நீ உன்னுடைய ட்ரீட்மெண்ட் நீ எடு, எந்த டைம்லையும் நான் இருக்கிறேன்ட்டு அவ்வளோ பலப்படுத்தி அவருக்கு அவ்வளோ நம்பிக்கை கொடுத்து இன்றைக்கி அவருடைய கிருபனால் எல்லாமே என் குழந்தை என் பசங்க எல்லாமே என் கூட இருக்கிறாங்க. நான் கர்த்தருக்கு கோடி நன்றி. ஐ ஆம் ஸோ தேங்க்ஃபுல் டு காட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதான் பாருங்கள் எவ்வளோ அழகாக சொன்னாங்க. கல்யாணம் பண்ணும்போது நம்ம என்ன வாக்கு கொடுக்குறோம் இல்லைங்களா? கணவன் மனைவி என்ன பண்ணாங்க? வாக்கு கொடுக்கணும். வாழ்விலும் தாழ்விலும் எல்லாவற்றிலும் என்ன பண்ணுறேன், நான் கூட இருப்பேன். ஆனால் இன்றைக்கி அநேக புருஷர்கள் என்ன பண்ணுறதில்ல, பெண் ஒய்ஃபுங்களை பார்த்துக்கிறது இல்லை, ஒய்ஃபுங்க வந்துட்டு அப்படியாக இருக்கிறது இல்லை, மிகவும் மிகவும் அதை விட்டு போனாங்க. ஆனால் இவங்க ஒரு எக்ஸாம்பிளாக இங்கே நின்னதற்காக நான் கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நம்மளை இவங்களை தூக்கி எடுத்தவங்க நம்மளை மற்றவங்களை தூக்கி எடுக்க மாட்டாரா? ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் வீட்டில் இருக்கிற இப்போ இதை பார்த்த பிறகு உங்கள் வீட்டில் இருக்கிற கஷ்டம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவீங்க. ஆமென், ஹல்லேலூயா. இப்படியெல்லாம் இருந்தால் சில பெண்கள் எல்லாம் என்ன பண்ணிடுவாங்க, விட்டுட்டு ஓடிடுவாங்க இல்லைங்களா? அப்படியாக இல்லாதபடிக்கு அவங்க கூட நின்று பாருங்கள், அவங்க கூட நின்று ஜெபித்த உடனே ஒன்றுத்துக்கும் கர்த்தர் என்ன பண்ணல, குறைவு வைக்கவில்லை. ஆமென். முதலிலே தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடும்பொழுது
இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமென். அப்படியாக கர்த்தர் அவர்களை வழி நடத்தினார்கள். அதற்காக கர்த்தருக்கு நன்றி. உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு முறையும் கஷ்டங்கள் வரும்போது நீங்கள் வந்துட்டு வேண்டாத வார்த்தைகளை பேசாத படிக்க நீங்கள் எப்பொழுதுமே தைரியமாக கர்த்தர் எனக்கு கொடுத்த இந்த சிலுவை நான் எடுத்துக்கொண்டு கர்த்தர் பின் செல்லுவேன் என்று சொல்லும்போது அதை தாண்டி வர கர்த்தர் கண்டிப்பாக உதவி செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு முன்பாக மதிலை வைக்கிறவர் அல்ல, மதிலை தாண்ட செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு மதிலை தாண்ட செய்கிற தேவன் நம் தேவன், நம்மை அமர்த்தி போடுகிற தேவன் அல்ல, நம்மளுக்கு ஜெயத்தை கொடுக்கிற தேவன். ஆமென். அவர்கள் இன்னைக்கு சாட்சியாக நிற்கிறாங்கன்னா கர்த்தருடைய கிருபை. கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்குறாங்க. அதனால கர்த்தர் இன்றைக்கு அவர்களை சாட்சியாக நிறுத்தி இருக்கிறார்கள். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம அனைவரும் எழுந்திருத்து நின்று ஜெபிக்கலாம். இந்த வேளையில கண்களை மூடி கர்த்தருக்கு நம்ம நன்றி செலுத்தலாமா? நன்றி பலிகளோடு கூட கர்த்தர் இடத்துல செல்லும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடி நன்றி செலுத்துங்க. கர்த்தாவே, எனக்கு கொடுத்த ஜீவனுக்காய், சுவாசத்திற்காய், ஆரோக்கியத்திற்காய், பலத்திற்காய் ஆண்டவரே, இன்றைக்கு நான் வந்து இங்கே நிற்கிறேன்னா உம்முடைய சுத்த கிருபை என்று சொல்லி அவருக்கு நன்றி செலுத்தலாமா? அவருக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் நன்றி செலுத்தீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அப்பா தேவனே, உமக்கு நன்றி கர்த்தாவே. ஆண்டவரே, உமக்கு நன்றி கர்த்தா. எங்கள் வாழ்க்கையில நாங்கள் திரும்பி பார்க்கும் பொழுது அப்பா தேவனே, எங்கோ இருந்தோம், எப்படியோ இருந்தோம் கர்த்தாவே. ஆனால் இன்றைக்கு கர்த்தாவே எங்களை சுகமாக, சந்தோஷமாக, ஆரோக்கியமாக, செழிப்பாக ஆண்டவரே எங்களை வைத்திருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. கர்த்தருடைய வார்த்தையை அறியாமல் இருந்தோம் ஐயா. ஆனால் இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்கு பஞ்சமில்லாத படிக்கு தேறினவர்களாக எங்களை மாற்றினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை அபிஷேகித்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, நாங்கள் பாடலாக இந்த பாடலை பாடி கர்த்தாவே நாங்கள் உம்மை ஆராதிக்க போகிறோம் கர்த்தாவே. நீர் எங்களை பலப்படுத்த வேண்டுமாய் செபிக்கிறேன், எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் செபிக்கிறேன் கர்த்தாவே. ஸ்தோத்திரம். இந்த பாடலை பாடி கர்த்தரை ஆராதிக்கலாமா? கரங்களை சந்தோஷமாக தட்டி, என்ன 2 கரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த சத்தம் அவருக்கு செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள், நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணி துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணி துதிக்க வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள். எல்லாம் நன்றி செலுத்துங்க கர்த்தருக்கு. நீங்க நன்றி செலுத்துங்க கர்த்தருக்கு. கர்த்தர் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி செலுத்துங்க. எவ்வளவோ கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்திருக்கிறார். எவ்வளவோ காரியங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். ஒவ்வொரு காரியத்தையும் எண்ணி 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 நன்றி செலுத்துங்க கர்த்தருக்கு. எண்ணி எண்ணி நன்றி செலுத்துங்க. ஆமென். கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஐயா. ஆமென். கர்த்தர் செய்த நன்மைக்காக செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணி துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றியை செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணி துதிக்க வந்தோம். எண்ணி துதிக்க வந்தோம். எண்ணி துதிக்க வந்தோம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நம்ம நன்றி செலுத்தலாமா? நன்றி செலுத்தலாம், நன்றி செலுத்தலாம். அப்பா பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரங்கள், நன்றிகள் கர்த்தாவே.
நீர் எவ்வளவு நல்லவர் கர்த்தாவே. ஆண்டவரே, ஆலயம் கூடி வருவதே ஐயா உமக்கு நன்றி செலுத்த கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்தி கர்த்தாவே. இன்னும் 6 நாளைக்கான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு செல்ல கர்த்தாவே, அதற்கு தான் இந்த ஓய்வு நாளை எங்களுக்காக நீர் ஆயத்தப்படுத்தினீர் ஐயா. இந்த ஓய்வு நாளை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள் என்று வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது உண்மை கர்த்தாவே. ஆண்டவரே, நாங்கள் வந்து உமக்கு நன்றி பலிகளை செலுத்தி கர்த்தாவே, ஆண்டவரே இந்த 6 நாளிலே கர்த்தாவே எங்களை பாதுகாக்கிறீர் ஐயா, சுகம் கொடுக்கிறீர் ஐயா, தேவைகளை சந்திக்கிறீர் கர்த்தாவே, குறைவின்றி வழி நடத்துகிறீர் ஐயா. ஆண்டவரே, எங்களுடைய வேலைகளிலே உம்முடைய கரம் தாங்குகிறது ஐயா. ஆசீர்வதிக்கிறீர் கையின் பிரயாசங்களை கர்த்தாவே, குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறீர் ஐயா. வார்த்தையினாலும் கர்த்தாவே, அபிஷேகத்தினாலும் ஐயா, வழி நடத்தினாலும் எங்களை வழி நடத்துகிறீர் கர்த்தாவே. ஆண்டவரே, உம்முடைய கிருபை என்றும் பெரியது கர்த்தாவே. ஆண்டவரே, அந்த கிருபை இல்லாமல் இருந்திருந்தால் இன்றைக்கு நாங்கள் நிர்மூலமாகி இருப்போம். ஆனால் கர்த்தாவே, உம்முடைய கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவை உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. இன்றைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் உமது கரத்திலே தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம். கண்ணூர் பகுதி கால்பெல் சுந்தர சபை மக்கள் குடும்பமாய் கர்த்தாவே, ஆண்டவரே உமது கரத்திலே ஒப்புக்கொடுக்கிறேன் ஐயா. முதியோரிலிருந்து சிறிய கை குழந்தை வரைக்கும் எல்லாரையும் நீங்க பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க, ஆசீர்வாதிங்க ஐயா. அநேகர் கர்த்தாவே, ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்த வரவில்லை கர்த்தாவே. இன்றைக்கு அப்பா தேவனே, அவர்களோடு கூட இடைப்படுங்க கர்த்தாவே, அவர்களோடு கூட கர்த்தாவே உணர்வின் ஆவியை ஊற்றுங்க ஐயா. ஆண்டவரே கர்த்தாவே, அவர்கள் திரும்பமாக வருகிற வாரத்திலே எல்லாரும் வந்து கர்த்தாவே நன்றி பலிகளை செலுத்த நீர் ஆசீர்வதிக்கவே வேண்டுமாய் செபிக்கிறேன். சத்ருவானவன் தடை செய்து வைத்திருக்கிற எல்லா காரியங்களும் நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் கடந்து அப்புறப்படுத்துகிறோம் ஐயா. விடுதலை உண்டாகட்டும் கர்த்தாவே. விடுதலை நாயகனாக ஒவ்வொருத்தரோடு கூட நீர் கடந்து செல்லுகிறதற்காக நன்றி. ஒவ்வொரு வீடுகளிலும் கர்த்தாவே விடுதலை உண்டாகட்டும் கர்த்தாவே. உம்முடைய கிருபை நிறையட்டும் ஐயா, உம்முடைய ஆசீர்வாதம் நிறையட்டும் கர்த்தாவே. உம்முடைய நாமம் மகிமைப்பட எல்லாரையும் பலப்படுத்தி அனுப்புகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஜான் சேவியனுடைய குடும்பத்தை நீர் ஆசீர்வதித்து கர்த்தாவே, இன்றைக்கு உயிருள்ள சாட்சியாக நீர் நிறுத்தி இருப்பதற்காக நன்றி. அவர்கள் தொடர்ந்து கர்த்தாவே உண்மையிலும் உடைய வார்த்தையிலும் ஆண்டவரே இதோ கர்த்தா நிலைத்து நின்று ஜெயம் எடுக்கட்டும் ஐயா. நானும் என் வீட்டாருமோ வென்றால் உண்மையே சேவிப்போம் என்று யோசுவா சொன்னதின் படை கர்த்தாவே அவர்கள் நிற்கட்டும் என்று சொல்லி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினால் இந்த குடும்பத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் கர்த்தாவே, ஆசீர்வதிக்கிறோம் கர்த்தாவே. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட பிள்ளைகள் செல்லட்டும் கர்த்தாவே. நீர் அப்படியாக எல்லாரையும் பொறுப்பேற்றுக் கொண்ட கிருபைக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லாவற்றின் மேல் நாங்கள் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவினுடைய அன்பும் ஆவியானுடைய ஐக்கியமும் என்றென்றும் ஒருத்தரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். Oh, give thanks to the Lord for His good. Oh, give thanks to the Lord, yes I will. Oh, give thanks to the Lord, He's so good. Everlasting is His love. Oh, give thanks to the Lord for His good. Oh, give thanks to the Lord, yes I will. Oh, give thanks to the Lord, He's so good. Everlasting is His love. Yes, eternal is His love. Yes, eternal is His love. Hallelujah. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசு